ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது ரிபுகீதை. இப்போ ரிபு முனிவர் நிதாகனுக்கு அரிய பல உண்மைகளை எடுத்துரைக்கிறார். அப்படி அவர் எடுத்துரைக்கின்ற உண்மையின் மூலமா நிதாகன் என்ன புரிந்து கொண்டான் அப்படின்னு பார்க்கும்போது, அகமேவ பரம் பிரம்மா, நான் மட்டுமே இருக்கிறேன், நானே பரமாத்மா, பரம் பிரம்மா அப்படிங்கிற ஒரு மிக உயரிய விஷயத்தை ரிபு முனிவர் நிதாகனுக்கு சுட்டி காட்டுகிறார் என்று நாம் இந்த ரிபுகீதை பகுதிகளில் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இங்க நான் யார் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது கூட, இப்ப நான் என்பது இந்த உடல் அல்ல, மனம் அல்ல அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நீக்கி முடிந்த முடிவாக நான் என்பவன் தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறோம். அதுதான் நம்ம இந்த பாடத்துல ஆழமா உள்வாங்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த நான் நான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல நம்ம இடத்துல ஒரு 7 விதமான விழிப்புணர்வு நிலைகள் உண்டாக வேண்டும். அதாவது ஒவ்வொரு படியா நம்ம முன்னேறி உயர் பரிமாண அறிவு நிலையை நம்ம எட்ட வேண்டும். அந்த 7 படிநிலைகள் என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் படி நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிறத தெளிவா அறிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இந்த உடல் அல்ல. ஏன்னா இதுதான் ஞானத்தினுடைய முதல் கதவு. நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எப்போ ஆழமா உணர்றீங்களோ அப்போ நீங்க ஞானத்துக்குள்ள வர தயாராயிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம். ஏன்னா இங்க உடல் அசைகிறது, ஆனால் நான் அசைவதில்லை. ஏனென்றால் நான் அந்த தூய அறிவு, ஆத்மா, உயிர், உணர்வு அப்படிங்கிறதுல திடமா நிக்கணும். அப்போ இந்த உடலை ஒரு பொருளாக பார்க்கும் போது மட்டும்தான் இந்த உடலுடன் இணைந்திருக்கின்ற அந்த நான் அப்படிங்கிற உணர்வு தடுமாற ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப நான் அப்படிங்கிறது அந்த உயிர், உணர்வு அப்படிங்கிறத விட்டு இறங்கி கீழே வரும்போது, நம்ம இந்த உடம்பை நான் அப்படின்னு ஒரு அபிமானம் வைக்கும்போது நமக்கு தடுமாற்றம் வருகிறது. அந்த உடலுக்கு வருகின்ற நோய்கள் நம்ம தொந்தரவு பண்ணுது, உபாதைகள் எல்லாம் நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது. அப்ப இங்க உடல் நான் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை முதல்ல விடுவதுதான் முதல் படி. இரண்டாவது படி நான் என்பது மனம் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மனம் என்பது எண்ணங்களின் ஓட்டம். ஆனால் நான் என்பவன் யாரு? அந்த எண்ணங்களையே பார்க்கின்றவன் நான். உண்மையான நான் என்ன? சாட்சி. ஆனா இங்க நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நான்கிற அபிமானம் நமக்கு எந்த அடிப்படையில இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படையில நம்மளை எப்படியெல்லாம் அபிமானிக்கிறோம். நான் இன்னார், இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரன், இந்த படிப்பு, இந்த பதவி, அப்புறம் நான் இன்னுமே ஆன்மீகத்தினுடைய ஒரு நிலையில போய் என்ன சொல்றோம், நான் ஜீவாத்மா அப்படின்னு எல்லாம் நம்ம போட்டு நம்மள குழப்பிக்கிறோம். அந்த மாதிரி நானெல்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள். அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணங்களை மற்றவர்கள் விதைக்கிறார்களோ அதையெல்லாம் உள்ள போய் பதிவாயிடும். பதிவான பிறகு உங்களுக்கு அதுதான் உண்மை என்பது போல மனசு நம்பும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில வாழ்க்கை இருக்கும். அப்படிதான் நிறைய பேர் வாழ்றாங்க இல்லையா? அப்ப அது மாதிரி போய் மாட்டிக்கிறது எதன் அடிப்படையில அப்படின்னா, மனதின் அடிப்படையில. அப்ப இங்க ரிபுமுனிவர் 2வது படி என்ன சொல்றாருன்னா, நான் என்பது மனம் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப 2வது ஸ்டெப் ஏறிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் உடல் அல்ல அப்படிங்கறத ஏறி நின்றுட்டு, அப்புறம் 2வது ஸ்டெப் நான் மனம் அல்ல அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பையும் நீங்க ஏறி நின்றுட்டீங்கன்னா தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். அந்த அடுத்த நிலை என்னங்க? 3வது ஸ்டெப் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சாட்சி என்று அந்த சாட்சி பாவனையில் நிலை பெறுவது. அதான் நான் நேற்று சொன்னேன். இப்ப சாட்சி அப்படிங்கிறது என்ன? ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் சம்பந்தப்படாமல் அதை பார்த்து கொண்டிருப்பவன் சாட்சி. அப்ப நீங்க நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க உயர்ந்து விட்ட பிறகு, இப்ப இந்த உடலும் மனமும் உலகத்துல விவகாரத்துல இருக்கத்தான் செய்யும். ஆனா இவைகளை பார்க்கின்ற நானோ இதில் சம்பந்தப்படாதவன். நானும் அந்த தூய அறிவு, ஆத்மா, உணர்வு, பிரம்மம் அப்படிங்கிற புரிதல்ல நான் என்பது இங்க சாட்சியாக மாறிடும். அப்ப அந்த சாட்சி நிலையில இங்க இருக்கின்ற இந்த உடலும் மனசும் அப்புறம் உணர்ச்சிகள் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் ஒரு திரைப்படமாக தோன்றும். சாட்சி பாவனைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கு ஒரு திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த திரைப்படத்துல
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர், அதாவது உங்களுக்கு அப்படின்னா இந்த உடம்புக்கும் மனசுக்கும் கொடுக்கப்பட்ட கேரக்டரை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. செய்யட்டுமே, அதையெல்லாம் நான் வேடிக்கை பார்க்கிறேன். நான் அதை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் எல்லா நிகழ்வுகளும் என்னுடைய இருப்பினாலேயே இருக்கின்றது. நான் இருப்பதினால் அவைகள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு தெளிந்த அறிவு, தெளிந்த ஞானம் தான் மூன்றாவது நிலையில தன்னை சாட்சி என்று உணர்வது அப்படிங்கறத இங்க ரிபுமுனிவர் ரொம்ப ஆழமா சுட்டி காட்டுறார். அதையும் நீங்க எல்லாம் கொஞ்சம் மனசுல உள்வாங்கிக்கணும். அப்ப நம்ம இப்படி ஸ்டெப் ஏறுறோம், ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறிட்டு இருக்கோம். முதல் ஸ்டெப் நான் இந்த உடல் அல்ல. ரெண்டாவது ஸ்டெப் நான் மனம் அல்ல. மூன்றாவது ஸ்டெப் நான் சாட்சி. சாட்சினா இங்கு திரைப்படம் ஓடுகின்றது, அந்த திரைப்படத்தை பார்க்கின்ற ஒரு திரை நான், அவ்வளவுதான். வெள்ளை திரை என் மீது படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதலோட மூன்றாவது ஸ்டெப் ஏறிட்டீங்கன்னா, நான்காவது என்ன தெரியுமா? நான் நான் என உள்ளே ஒளிர்கின்ற ஒரு தூய இருப்புணர்வு தான் என்னுடைய ஸ்புரணம். நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய ஸ்புரணம் சதா இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இப்போ நான் சாட்சி அப்படின்னு சொல்றது ஒரு மூன்றாவது நிலை. அப்ப சாட்சியாகிய நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது நான்காவது நிலை. அப்ப சாட்சியாகிய நான் எப்படி இருக்கிறேன்? நான் தூய இருப்பு உணர்வு. நான் மட்டுமே இருக்கிறேன். என்னுடைய இருப்பினால் தான் இங்கு எல்லாம் இருக்கிறது. வெள்ளை திரையாகிய என்னுடைய இருப்பினால் தான் இங்கு படம் ஓடுகின்றது. வெள்ளை திரை இல்லாவிட்டால் அங்கு படம் ஓட்ட முடியாது. அதுபோல இங்க தூய அறிவாகிய என்னுடைய இருப்பின், என்னுடைய அதிஷ்டானத்தில் இங்கு எல்லாம் அசைகின்றன அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதல் நான்காவது படிநிலை. அப்ப அந்த நான்காவது படிநிலையில இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்குள்ள ஸ்புரணமாயிட்டே இருக்கு இல்லையா? எப்பொழுது எந்த நிலையில எழுப்பி கேட்டாலும் நான் இருக்கிறேன்ங்கிறத ஒருத்தன் இழக்கவே முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நான் எப்படி உதாரணம் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னா, இப்ப நம்ம நண்பர்களோட உட்காந்து ஒரு அறையில பேசிக்கிட்டு இருக்கோம், வீட்டுல ஒரு ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு பவர் கட் ஆயிடுது. பவர் கட் ஆன உடனே எதிரில் இருக்கிற நண்பன் எங்க உட்காந்து இருக்கிறான், சைட்ல இருக்கிற நண்பன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எதுவுமே தெரியல, கும் இருட்டு. ஆனா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய இருப்பை நான் இழக்க மாட்டேன். புற வெளிச்சம் இல்லாவிட்டாலும், என்னிடத்தில் புலன்கள் இல்லாவிட்டாலும் என்னுடைய இருப்பை நான் எந்த நேரத்திலும் இழக்கவே முடியாது. ஆனால் எனக்கு வேறாக இருக்கின்ற விஷயங்கள் வேணா எனக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப கரண்ட் போனதுனால என்னுடைய ரைட் சைட்ல இருக்கிற நண்பன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், லெஃப்ட் சைட்ல இருக்கிற நண்பன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஃப்ரண்ட்ல இருக்கிற நண்பன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியாம வேணா நான் குழப்பம் அடையலாம். ஆனா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல குழப்பம் வருமா? வராது. அப்ப இங்கிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு, என்னுடைய சுயஸ்புரணம், என்னுடைய இருப்பு அறிந்து கொள்வதற்கு எனக்கு புறத்திலிருந்தும் வெளிச்சம் வேண்டியதில்லை, எனக்கு புலன்களும் அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். வெளியிருந்து ஒரு வெளிச்சம் வந்தா தான் என்ன காட்டி கொடுக்குமா? கிடையவே கிடையாது. அல்லது எனக்கு கண்ணு மூக்கு நாக்கெல்லாம் இருந்தா தான் நான் என்ன பார்க்க முடியுமா? கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த புலன்களுக்கும் இந்த உடலுக்கும் இந்த மனதிற்கும் அப்பாற்பட்டவன் நான். நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய இருப்பு, என்னுடைய சுயம் ஆத்மா, அறிவு, பிரம்மம். அதைத்தான் இருப்பு என்று இங்க சனாதன தர்ம ரிஷிகள் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த இருப்பு தான் நான். நான் எப்பொழுதும் இருக்கின்றேன். நான் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. நான் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. நான் மாறுவதும் இல்லை, நான் மாற்றம் அடைவதும் கிடையாது. அப்ப இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு நான் ஜீவாத்மா, அது பரமாத்மா, அப்புறம் நிறைய ஜீவர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் அது இது அப்படின்ட்டு கண்ட குழப்ப நிலைக்கு போய் மாட்டக்கூடாது. அதை தான் நம்ம ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்னு சொல்றோம். முதல்ல இந்த வெளியே யூடியூப்ல பாக்குறதெல்லாம் விடுங்க. கண்ட குப்பைகளை யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று குழப்பிக்கிட்டே இருப்பான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கதை விட்டுக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் கேட்க கேட்க மனசு என்ன ஆகும்னா, உங்களுக்கு கண்ட சந்தேகங்கள் எழுப்பிக்கிட்டே இருக்கும். தேவையற்ற விசேஷங்கள்ல போய் மாட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்க ஒரே விஷயம், இந்த அத்வைத சாஸ்திரத்துக்குள்ள வந்த பிறகு என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறது, என்னுடைய சுய அறிவு பிரகாசத்தினால் இங்கு எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நானே அந்த அறிவு ஒளி, ஆத்ம ஒளி அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாரு ரிபுமுனிவர். அதை புரிஞ்சுக்கணும். அப்ப நாலாவது படி என்ன தெரியுமா? நான் என்ற தூய இருப்பு உணர்வு, என்னுடைய ஸ்புரணத்தை நான் இழக்கவே முடியாது. அப்ப அங்க இரண்டு நான்கள் இல்லவே இல்லை. ஏனென்றால் என்னுடைய இருப்பினால் இங்கு எல்லாம் இருக்கின்றன. அப்ப அந்த நிலையில இங்க எனக்கு அனுபவமே, ஒரு உடல் இருந்து அனுபவிக்கணுமா, எனக்கு ஒரு புலன்கள் இருந்து நான் என்ன பார்க்கணுமானா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது.
என்னுடைய இருப்பு தானாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய ரியாலிட்டி, என்னுடைய சோர்ஸ். அதுக்கு உடம்பே தேவையில்லை, அதுக்கு புலன்கள் தேவையில்லை, அதுக்கு புற வெளிச்சம் தேவையில்லை. அப்படி ஒரு உதாரணத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப டார்ச் லைட் போட்டு நீங்க இருக்கீங்கிறத யாரும் காட்டி கொடுக்க வேண்டியது இல்ல. பக்கத்துல நண்பன் இருக்கிறான்னு வேணா டார்ச் லைட் போட்டு பாருங்க, உங்க நண்பன் இங்க உட்கார்ந்து இருக்கிறான் பாரு, அவர் அங்க போயிட்டாரு அப்படின்னு நம்ம வெளி உலகத்துல இருந்து ஒரு வெளிச்சத்தை போட்டு வேணா அந்த இருட்டுல காட்டி கொடுக்கலாம். ஆனா நான் உட்கார்ந்து இருக்கிறது என்னுடைய இருப்பை காட்டுறதுக்கு இன்னொருத்தர் தேவையும் இல்லை. அப்ப நான் அப்படிங்கிற என்னுடைய இருப்பை நீங்க அந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்பயும் இந்த உடம்பு மேல அட்டாச்மெண்ட் பண்ணி நான் இந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ இருட்டு வந்துருச்சுங்க, கும் இருட்டு ஆயிடுச்சு, அப்ப நான் இருக்கிறேன்னு ஒருத்தன் காட்டி கொடுக்கணுமா அப்படின்னா, அப்ப நான் அப்படிங்கிற அந்த இருப்பு வந்து இந்த உடம்பு மேல அபிமானம் வச்சுக்கிட்டு நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய இருப்பு இருக்கிறதுனால இங்க எல்லாம் அறியப்படுகிறதுங்கிற ஆழமான உண்மைக்குள்ள போயிடணும். அப்படி போயிட்டீங்கன்னா உடம்பும் தேவையில்லை, வெளிச்சமும் தேவையில்லை, உலகமும் தேவையில்லை. உங்களுடைய இருப்புனால இங்க எல்லாம் அறியப்படுகிறது. அப்படி அறியப்படுகின்ற ஒரு விஷயத்துலதான் இந்த உடலும் மனசும் உங்களால் அறியப்படுகிறது. அப்ப இந்த உடலும் மனசு எப்படி அறியப்படுகிறதோ அதன் வாயிலாகவே மற்ற உடலும் மனங்களும் அறியப்படுகின்றன. அப்ப மற்ற உடல்களும் மனங்களும் அறியப்படுவதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? மைண்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் சொல்றோம். அதாவது இந்த அறிவை பிரதிபிம்பித்து பிரகாசிக்கும் போது நிறைய ஊடகம் வந்து விடுகிறது, நிறைய விஷயங்கள் வந்து விடுகின்றன. ஆனால் நான் மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கிறேன். அதுக்கு தானே ஒரே ஒரு ஆள் நான் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது பல கண்ணாடிகள்ல பல உருவங்களா தெரியுறேன். அப்புறம் அந்த கண்ணாடிகள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஒரு கண்ணாடியில் நான் குள்ளமா தெரியுறேன், ஒரு கண்ணாடியில உயரமா தெரியுறேன் அப்படிங்கிற உதாரணம் எல்லாம் நம்ம கொடுத்தோம் இல்லையா? எதுக்காக இதெல்லாம் அப்படின்னா, என்னுடைய இருப்புனால இங்க வெளிப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் வெளியிருக்கின்ற ஊடகத்தில உபாதியினால அப்படி மாறி மாறி காணப்படுது. ஆனால் நானோ மாறாதவன் அப்படிங்கிற அந்த நிலையை நீங்க வந்து 4வது படியில உங்களுடைய இருப்பு நிலையில நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இங்க ஒவ்வொரு படிநிலையா உங்களுக்கு புரிய வைக்கிறதா இங்க பார்க்கணும். 5வது படி என்ன அப்படின்னா, இப்ப நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது சத்தியம் என்பதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நான் மட்டும்தான் சத்தியம். அகமேவ பரம் பிரம்மா, நான் மட்டுமே சத்தியம். அதாவது பிரம்மம் சத்தியம், ஆனால் ஜகத் என்பது மித்தியா. அப்ப நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அடிப்படையில பிரம்மம் என்று சொல்றோம்? அந்த இருப்புங்கிற அடிப்படையில, அந்த அறிவுங்கிற அடிப்படையில, அந்த உணர்வுங்கிற அடிப்படையில பிரம்மம் என்று சொல்றோம். அப்ப அப்படிப்பட்ட பிரம்மம், அப்படிப்பட்ட நான் என்றென்றும் சத்தியம், சாஸ்வதம், நித்தியம். அப்ப அப்படிப்பட்ட இருப்பு ஒன்று மட்டும்தான் இருக்கிறது, அதுதான் சத்தியம். ஆனால் அந்த சத்தியத்துக்கு வேறாக இங்க வேற ஏதாவது இருக்கானா? அப்படி எதுவுமே இல்லை, படைக்கப்படவே இல்லை. இந்த உலகம் என்பது படைக்கப்படவே இல்லை. அப்ப எப்படி இந்த உலகம் படைக்கப்படாம இது தோன்றுகிறது அப்படின்னு கேட்டா, இதுதான் மனதனுடைய விளையாட்டு. எப்படி மனதனுடைய விளையாட்டுன்னு கேட்கும்போது, கனவுல எப்படிங்க உங்களால உலகத்தை படைக்க முடிஞ்சது? வெளியிருந்து எந்த ரா மெட்டீரியலும் எடுக்காம, வெளியிருந்து எந்த ஒரு விஷயங்களையும் உங்ககிட்ட கொண்டு போகாம உங்களால கனவு படைக்க முடியுதில்ல. அந்த கனவுல நீங்க நாயை கண்டு பயந்துட்டு ஓடுறீங்கல்ல. அப்ப அந்த கனவு உலகம் என்பது ஒரு கற்பனை உலகம் என்பது உங்களுக்கு எப்படி கனவு காணும் வரைக்கும் தெரியலையோ, அது மாதிரி இந்த நனவு உலகமும் ஒரு கற்பனை உலகம் என்பதை நீங்கள் உயரறிவு பரிமாணத்துக்கு வராதவரை தெரியாது. அப்படிதான் இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப அதனால இங்க 5வது படியில நான் என்பது என்னுடைய இருப்பு, அது வந்து சத்தியமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அது வருவதும் இல்லை, போவதும் இல்லை, அது மட்டுமே சத்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது 5வது நிலை. அப்ப அந்த நிலையில இந்த உலகம் எப்படி இருக்கும்? கனவு போல, விசித்திரமான கனவுகள் போல விதவிதமாக தெரியும். அது எல்லாம் மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட விஷய சுகங்கள். அப்ப இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நானோ இந்த உலகத்துக்குள் இல்லவே இல்லை. நான் இந்த உலகத்துக்குள்ள இல்லவே இல்லை. ஏனென்றால் அவைகள் அனைத்தும் என்னுடைய உணர்வில் நிகழ்கிறது, என்னுடைய இருப்பில் நிகழ்கிறது. அப்படிங்கிற ஒரு மிக உயரிய படிநிலை தான் 5வது படி. 5வது படி எப்படின்னா, என்னுடைய இருப்புனால நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வினால் இங்க எல்லாம் அறியப்படுகிறது. அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். நீங்க நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வை எங்க இழக்காம இருக்கிறீங்க? இந்த விழிப்பு நிலையில நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டீங்கன்னா அது நீங்க இழக்காம இருக்கிற நிலையா அப்படின்னா, புரியாததுனால மனசு பிளே பண்றதை நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தூக்கத்திலையும் நீங்க ஒரு உலகத்தை படைச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்கேயும் நீங்க வந்து அந்த கனவு நிலையில உண்மை பொய்ங்கிற விஷயத்துக்குள்ள போய் சிக்கிறீங்க. அதே மாதிரி விழிப்பு நிலை உலகத்தையும் விட்டுறீங்க, கனவு நிலை உலகத்தையும் விட்டுட்டீங்க, நல்லா தூங்குறீங்க. அப்ப நீங்க அங்க யாருன்னு தெரியல. விழிப்பு நிலை உலகத்துல இருக்கிற உங்களுடைய கேரக்டர் எதுவுமே அங்க கிடையாது.
விழிப்பு நிலை உலகத்துல நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு என்ஜினியரா இருக்கலாம், ஒரு அட்வொகேட்டா இருக்கலாம், இல்ல இந்த நாட்டுக்கே ராஜாவா கூட இருக்கலாம் விழிப்பு நிலை உலகத்துல. ஆனா கனவு நிலை உலகத்துல நீங்க ராஜாவா பிச்சைக்காரனா தெரியாது, நீங்க இந்தியனா இஸ்லாமியனா தெரியாது. அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையத்திலும் அதே ப்ராப்ளம் தான், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ விழிப்பு நிலை விஷயங்கள் எல்லாமே தற்காலிகமாக மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். ஆனா உண்மையில் இந்த உலகம் அப்படி இருக்கான்னா இல்லவே இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்துக்குள் நான் இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் விவகாரமாக வெளிப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னுடைய இருப்பினாலே, என்னுடைய உணர்வினாலே ஒளிர்கிறது, என்னுடைய தூய அறிவு பிரகாசத்தினாலே ஒளிர்கிறது. அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய விஷயமா ரிபு முனிவர் நிதாகனுக்கு புரிய வைக்கிறார். அந்த அடிப்படையில தான் வேதத்தினுடைய மகா வாக்கியத்தையும் புரிய வைக்கிறார். பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை புரிய வைக்கிறார். ஏன்னா இங்க பிரம்மம் என்கிற உன்னுடைய இருப்பு மட்டும்தான்ப்பா சத்தியம், ஆனா உன்னுடைய மனதிலே உன்னுடைய உணர்விலே உண்டாகுகின்ற இந்த உலகம் என்பது தோற்றம் அப்படின்னு ஒரு ஆழமான உண்மையை புரிய வைக்கிட்டாரா. இது 5வது படிக்கட்டு நீங்க ஏறிட்டீங்க அப்படின்னா 6வது படிக்கட்டு என்ன தெரியுமா? இது வரைக்கும் நான் நான் அப்படின்னு இந்த உடலையும் மனசையும் வச்சு நம்ம அபிமானம் பண்ணிட்டு இருந்தோம் இல்ல, நான் இப்படிப்பட்டவன், இன்னார் இந்த ஜாதிக்காரன், அல்லது நான் இப்படிப்பட்ட ஒரு முனிவன் அல்லது ஒரு யோகி, நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் வைசியன் அப்படின்னு என்னென்ன விசேஷ சுகங்கள் உங்களுக்கு உருவாக்கப்பட்டதோ அந்த தனிநபர் நான் கரைந்து விடுகிறது. அந்த 6வது படிநிலையில இந்த நிலை கூடும் போது, எல்லாம் புரிய வரும்போது, இங்க இருப்பு மட்டும் இருக்குது, அதுக்கு உருவமும் இல்லை நாமமும் இல்லை, அது நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த தனி மனசு இந்த உடம்பு அபிமானம் பண்ணிக்கிட்டு நான் இப்படிப்பட்டவன் இன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் சிக்குவதை போய் நான் ஏன் நான் என்று அபிமானிக்க வேண்டும்? அப்ப அந்த அபிமானம் பொய்யான அபிமானம். அப்ப தனிநபரான நான் என்பது 6ஆம் அறிவு பரிமாணத்தில் 6ஆம் படிநிலையிலே கரைந்து விடுகிறது. அப்ப அங்க என்ன இருக்கு? சுத்த இருப்பு மட்டுமே இருக்கிறது. இங்கு நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட தன்னுடைய அர்த்தத்தை இழக்கிறது. ஏனென்றால் அங்கு தனிநபர் இல்லை, அங்கு நான் என்று சொல்பவனும் இல்லை. அப்ப என்னங்க அங்க இருக்கு? இருப்பு மட்டுமே இருக்கிறது. அப்ப அந்த இருப்பு நான் இருக்கிறேன் என்று சொல்லவும் செய்யாது. அதுதான் அந்த 6ஆம் படிநிலை. 6ஆம் படிநிலையில இப்ப நான் இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அது என்னுடைய இயல்பு, என்னுடைய யதார்த்தம், என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால அங்கு இருப்பு மட்டுமே இருக்கிறது, இறைவன் மட்டுமே இருக்கிறான், அதுவே சத்தியம். அப்ப அதன் மூலமாக தோன்றி மறைகின்ற இந்த தோற்றம், இந்த உலகம் மித்தியா அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு நிலையை சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? இது 6ஆம் படிநிலை. இந்த படிநிலையை தான் நம்ம சகஜஸ்திதின்னு சொல்றோம். சகஜஸ்திதினா இப்ப நான் மட்டுமே இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய இருப்புல இருந்து கொண்டு இந்த உலகத்தை அப்படி வெற்று பார்வை பார்ப்பது. ஆனா அந்த வெற்று பார்வை என்னுடைய இருப்புனால இது ரெஃப்ளெக்ட் ஆகுது, அந்த அறிவில் பட்டு பிரகாசிக்கிற ஒளியில இது தெரியுது. ஆனா இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையில, அந்த உண்மை நிலையில நம்ம பிரகாசிக்கிற அந்த நிலை தான் 6ஆம் படிநிலையை கடப்பதற்கான ஒரு அருமையான நிலை. அதை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா 7ஆம் படியில நான் அப்படிங்கிற அந்த உணர்வு என்னவா மாறி நிற்கும் அப்படின்னா பிரம்மமா மாறிடும். தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய இருப்புல அந்த சொரூபத்துல நின்றுடும். அதுக்கப்புறம் இங்க நானுங்கிற ஒரு வார்த்தை கூட அங்க தேவையில்லை, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்புரணம் கூட தேவையில்லை. அது ஒரு நம்முடைய சுய அனுபவம், அது நம்முடைய சுய அறிவு பரிணாமம். அதான் இங்க ஒரு உச்ச நிலை, உயர்ந்த நிலை. அந்த இடத்துல எந்த முயற்சியும் தேவையில்லை. நீங்க அந்த 7ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுதான் 7 படிநிலைகள் நான் சொல்றேன். அந்த 7 படிநிலைகளை தான் யோக சூத்திரம், யோக சாஸ்திரம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா 7 சக்கராஸ்ன்னு சொல்லுவோம், 7 சக்கரங்கள். அப்ப அந்த 7 சக்கரங்களும் 7 படிகள் தான், ஒவ்வொரு படிகளா கடக்குறீங்க. அந்த 7 படிகளும் 7 அறிவு தான், 7 விதமான அறிவு பரிமாணம். அப்ப நீங்க 7ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அங்க எந்த முயற்சியும் தேவையில்லை. ஏன்னா அதான் உயர்ந்த நிலை, உச்ச நிலை. அங்க சாட்சியும் இல்லை, அறியப்படுபவனும் இல்லை, அறியப்படும் பொருட்களும் இல்லை. அங்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, நான் அப்படிங்கிற தன்னுணர்வு அனுபவம். நான் பரம்பொருள், அனைத்தும் நானே, நான் தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அகம் பிரம்மாஸ்மி, அகமேவ பரம் பிரம்மா. இதுதான் ரிபுகீதையினுடைய ஹைலைட்டட் பாயிண்ட். ரிபுகீதையினுடைய உயர்ந்த விஷயமே என்னன்னா, தலை சிறந்த
தத்துவமே என்ன அப்படின்னா அகமேவ பரம் பிரம்மா, நானே பரமாத்மா, நானே பரம் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்களேன். ஒரு உயரிய வார்த்தை, ஒரு புனிதமான வார்த்தை. அப்ப இந்த வார்த்தைய உள்வாங்கிறவன் அகமேவ பரம் பிரம்மான்னு சொல்றதுல என்ன தயக்கம்னு கேக்குது. சனாதன தர்ம ரிஷிகள் கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீ அந்த உயர்ந்த விஷயமாப்பா, தத்துவமசி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், அப்படிப்பட்ட உயர் பரிமாண உண்மையை தெரிஞ்சிக்க விருப்பம் இல்லாம உதவாக்கர விஷயங்கள்லே தான் ஆர்வம் காட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஏகப்பட்ட வெளி விவகாரங்கள்ல போய் மனசு சிக்கிக்குது. கண்ட குப்பைகளை உள்ள போயிட்டு கண்ட யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு அதுல ஏகப்பட்ட போலீஸ் சாமியார்கள் வேற வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு அம்மா கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு யூடியூப் சேனல் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சாமியார் பேசுறாரு, ஏகப்பட்ட ஜீவாத்மாக்கள் இருக்குன்னு சொல்றாருங்க, இது எப்படி எடுத்துக்கிறது, மனசா எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்புறம் அவருடைய ஸ்பீச்ல நானும் கேட்டிருக்கேன். அவருடைய யூடியூப் சேனல் மட்டும் பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்குல பார்ப்பாங்க, ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் அவருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எங்கேயோ மலேசியா போயிருந்தாராமா, அங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஏகப்பட்ட ஆட்கள் இறந்து போயிட்டாங்களாமா. அந்த இறந்து போன இடத்துல ஏகப்பட்ட பேய்கள் இருக்காமா. இறந்து போனதெல்லாம் பேய்களா மாறிட்டாங்களாமா. அப்ப அந்த பேய் ஓட்டுற வேலையை இவர் போய் செஞ்சாராமா. அப்ப இவர் அந்த இடத்துல போய், நான் அந்த பேயை ஓட்டுறதுக்கு படாத பாடுபட்டேன், அப்ப என்னுடைய சந்திரக்கலை பாதிக்கப்பட்டது, அப்படி இப்படின்னு பயங்கர புருடா விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் பேசுறாரு. அத ஏகப்பட்ட பேர் பாக்குறான் பயங்கரமா. அப்ப இவ்வளவு வியூவர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட ஜீவாத்மாக்கள் வேற அவர் இருக்குன்னு சொல்றத நம்புறான். அப்ப இது மாதிரி ஏன் இந்த விஷயத்தை இங்க நான் எடுத்து சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, மைண்ட் வந்து இந்த டுயாலிட்டி விஷயங்கள்ல அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இப்ப சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் அதிகம். அதாவது நம்ம இந்தியாவில் மட்டுமல்ல, மற்ற நாடுகள்லயும் அதிகப்படியான மூட நம்பிக்கைகள் வந்து திணிக்கப்பட்டிருக்கு. அது ஐரோப்பிய கண்டங்கள்லயும் அதிகமா இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ கூட வந்து சிலுவையில் அறைஞ்சாங்க. அதாவது முட்டாள்தனம், மூடத்தனம் என்பதை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அதிகம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த அறிவு பரிமாணம் வளராததுனால சீக்கிரம் ஒரு விஷயத்தை நம்பிடுவான். அதனாலதான் பெரியவங்க எல்லாம் தமாஷா சொல்லுவாங்கல்ல, வெள்ளைக்காக்கா பறக்குது, வெள்ளையான வருதுன்னா கூட நம்பிக்குவானுங்க. ஏன்னா அப்படி ஒண்ணு இருக்கான்னு கேள்வியும் கேட்பானுங்க. அப்படித்தானே நிறைய பேர் இருக்கானுங்க. அப்ப யூடியூப்ல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய புருடா விட்டுறது, இப்ப நிறைய கிராஃபிக் வேற வந்துருச்சு. இப்பெல்லாம் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி வந்த உடனே இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி எல்லாம் இப்ப யூடியூப்ல கிரியேட் பண்றானுங்க. அப்படியே பூமி ரெண்டா பிளக்கிற மாதிரியும், அந்த பூமிக்குள்ள ஆள்கள் எல்லாம் விழுவுற மாதிரியும், அப்புறம் ஒரு சிவலிங்கத்துல வந்து ஒரு பாம்பு அப்படியே வந்து படையெடுத்து நிக்கிற மாதிரி எல்லாம் இப்ப யூடியூப்ல காட்டுறான். அது எல்லாம் உண்மைன்னு நம்புறாங்க. ஆனா எல்லாமே கிராஃபிக் ஒர்க், எதுவுமே உண்மை கிடையாது. அதாவது ஒரு தனியா ஒரு சிவலிங்கத்தை படம் எடுத்துக்கிறானுங்க, அப்புறம் தனியா ஒரு பாம்பை எடுத்து ரெண்டையும் மெர்ஜ் பண்றானுங்க, மார்பிங் பண்றானுங்க, பண்ணிட்டு அது ரெண்டும் அங்க இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த யூடியூப் எல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்கன்னா, நம்முடைய பாரத தேசத்தினுடைய பிரதமர் வந்து நடந்து வராரு, ஒரு அம்மா போய் அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்குது, இவரும் கட்டி பிடிச்சிக்கிறாரு, இப்படி எல்லாம் யூடியூப் போடுறான். அது சாத்தியமே இல்லை, ஆனா ரியலா கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த யூடியூப்ல காட்டுறான். அப்ப எவ்வளவு ஒரு போலித்தனமான யூடியூப் கிரியேட் பண்றாங்க பாத்தீங்களா. எல்லாமே கிராபிக்ஸ், பூரா கிராபிக்ஸ் பண்ணி இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறது தான் மாயை. அப்ப இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுற அந்த மாயையில இந்த மனசு நம்புது பாத்தீங்களா. அதைத்தான் நான் உங்களுக்கு ஆழமா சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை போய் சிக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா இதை வந்து இன்னைக்கு நேற்று இல்ல, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம ரிஷிகள் சொல்லிட்டாங்க. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க, காணல் நீர் சொல்லிட்டாங்க. காணல் நீர் என்னன்னா, வேற ஏதாவது சொன்னா கூட அந்த காலத்துல டெக்னாலஜி கிடையாது. இப்போ கூட நம்ம டெக்னாலஜி வச்சு இப்ப நான் பேசலாம், இது வந்து கிராபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா அன்னைக்கெல்லாம் கிராபிக்ஸ் டெக்னாலஜி கிடையாது. அதனால உண்மையிலேயே நீங்க எப்படி ஏமாற்றப்படுகிறீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, காணல் நீர் உதாரணத்தை சொல்லுவாங்க பெரியவங்க. அப்ப நீங்க சாலையில நடந்து போகும்போது தூரத்துல எங்கேயோ நீர் ஓடுற மாதிரி தெரியுது, நீங்க அது உண்மையான நீர் என்று நம்பிக்கிட்டு பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அங்க நீர் இல்லை. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நீர் இருந்தது போல இதே கண்ணுதான் பாத்துச்சு, இதே மனசுதான் நம்பிச்சுங்க, இதே மனசுதான் நம்பிச்சு. ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அங்க நீரும் இல்ல, அந்த காட்சியும் பொய்ன்னு தெரியுது. அப்ப அந்த காணல் நீர் என்பது ஒரு தோற்ற மாயை தானே. அப்ப அந்த தோற்ற மாயையை உண்டு பண்ணது எதுங்க, உங்களுடைய கண்ணு, உங்களுடைய மனசு தான் உண்டு பண்ணுது. அப்புறம் அதே உங்களுடைய கண்ணு, உங்க மனசுதான் அது பொய் என்றும் உறுதி பண்ணுது. ஃபர்ஸ்ட் அது உண்மை என்று நம்பின அதே மனசு அதை பக்கத்துல போய் விசாரணை பண்ணி பார்க்கும்போது உறுதிப்படுத்துது. அப்ப இதை தானே வேதாந்த சாஸ்திரம் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குது, கயிறு பாம்பு உதாரணம் எல்லாம் சொல்லி கொடுக்குது. எப்படி சொல்லி கொடுக்கும், நீங்க மங்கிய வெளிச்சத்துல போகும்போது ஒரு கயிறு கீழே கிடக்கிறத பார்த்துட்டு பாம்புன்னு பதறீங்க, அது பாம்பு தான் சொல்லிட்டு அந்த பக்கம் தாண்டி போக மாட்டேங்கிறீங்க.
அப்ப ஒருத்தர் வந்து டார்ச் லைட் போட்டு காட்டின உடனே அது கயிறுன்னு தெரிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு பயம் போச்சு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பாம்புன்னு பதறிட்டு இருந்த நீங்க இப்ப எப்படி அதை கயிறுங்கிற தைரியத்துக்கு வந்தீங்க? ஒரு வெளிச்சம் கிடைச்சதுனால வந்துட்டீங்க. வெளிச்சம் கிடைக்கலன்னா நீங்க பயந்துட்டு அந்த பக்கம் போக மாட்டீங்க. இது ஒரு உதாரணமா சொல்லி புரிய வைக்கும் போது, இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வரைக்கும் நம்மள வந்து ஒரு மயக்கத்துல ஒரு மாயையில ஏமாத்திக்கிட்டே இருப்பான், புருடா விட்டுக்கிட்டே இருப்பான். அப்புறம் நான் இங்க வாங்க இதை முடிச்சு வைக்கிறேன், அங்க வாங்க அதை முடிச்சு வைக்கிறேன், அப்புறம் இந்த கோயிலுக்கு போனா இது கிடைச்சிடும், அந்த கோயிலுக்கு போனா அது கிடைச்சிடும், அப்புறம் இந்த ஸ்தலங்களுக்கு போனா இது நல்லது, இந்த ஸ்தல விருட்சத்தை பண்ணீங்கன்னா இப்படி அருமையாயிடும், அப்புறம் வந்து உத்ராட்ச கொட்டை போட்டா இப்படி புண்ணியம் வரும், அப்புறம் இப்ப ஏதோ ஒரு புதுசா ஒரு கொட்டை வந்திருக்கு, அது என்ன யாராவது சொல்லுங்க? கருவேல மரமா? கருங்காலி மாலை. கருங்காலி கருங்காலி இது ஒண்ணு வந்திருக்கு இப்போ கருங்காலியில. அது ஒரு ஃபேமஸ் பண்ணிட்டாங்க இப்போ. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு யூடியூப் சேனல்ல இப்போ டிவி அன்னைக்கு ஒரு யதார்த்தமா போட்டேன். போட்ட உடனே டிவி சேனல்ல அதுக்குன்னே ஒரு சேனல் ஒரு அம்மா வருது, இந்த கருங்காலி மரம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான மரம், இதுல இருந்துதான் நம்ம இந்த கருங்காலி மாலை செய்யறோம், இந்த மாலை வந்து மகத்தான மாலை, இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கின ஒரு மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட மாலை, இந்த மாலையை நீங்க கழுத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு செல்வம் வந்துடும், உங்களுக்கு வயோதிகம் நீங்கும், நோய்கள் எல்லாம் போகும், அப்படி இப்படின்னு பயங்கர புருடா விடுதா. அது ஆசைப்பட்டு சரி எவ்வளவுங்க அந்த மாலை அப்படின்னு விலை கேட்டானுங்கன்னா 2500 3000 ரேட் போட்டு வச்சிருக்கான். அப்ப ஒண்ணுக்கு உதவாத தூக்கி எறியக்கூடிய ஒரு கருங்காலி மரத்தினுடைய துண்டுகளை சேகரிச்சு இந்த மர ஆசாரிகளை கேட்டா தெரியும், மர வேலைகள்லாம் செய்வாங்க, கட்டட வேலையெல்லாம் செய்யும் போது இந்த ஜன்னல் செய்யறது கதவு செய்யும் போது அந்த மரத்தினுடைய கருங்காலி மரத்தினுடைய பீஸ் கட்டை கீழே விழும் பாத்தீங்களா, துண்டு துண்டு கட்டைகள் இருக்குல்ல, அதையெல்லாம் எடுத்துட்டு போய் இன்னைக்குதான் நிறைய மெஷினரிஸ் வந்துருச்சுல்ல, அதுல அப்படியே ரவுண்ட் ரவுண்டா மணி மாதிரி பண்ணி அந்த மணிக்கு ஒரு ஓட்டை போட்டு அதை கோத்து விட்டு அதுல ஒரு வார்னிஷ் அடிச்சு இது கருங்காலி மாலைன்னு சொல்லி 2500 ரூபாய்க்கு விற்கிறான். 5 பைசாக்கு பெருமானம் இல்லாம தூக்கி எறிகிற ஒரு பொருளை 2500 ரூபாய்க்கு விற்கிறான். இதை வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் ஆன்லைன்ல ஆர்டர் கொடுக்குது. அப்ப எப்படி மனிதர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், மூடர்கள் ஆக்கப்படுகிறார்கள், முட்டாள்கள் ஆக்கப்படுகிறார்கள்ங்கிறத இப்போ நம்ம இந்த நூற்றாண்டுல பாக்குறோம். அப்படின்னா அந்த நூற்றாண்டுல சொல்லணுமா? யோசனை பண்ணி பாருங்க. கல்லால் அடிச்சு கொண்டாங்க, உண்மையை சொன்னவன கல்லாலே அடிச்சு கொண்டாங்க. உலகம் உருண்டை அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுக்கு முட்டாளா இருக்கிறான், எப்படியா உலகம் உருண்டையா இருக்கும், அந்த பக்கம் போனா விழுந்துட மாட்டோமா, உலகம் தட்டையானது அப்படின்னு சொல்லி அவனை கல்லிலேயே அடிச்சு கொண்டாங்க. அப்படிதான் மனிதர்கள் இருந்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மன வளர்ச்சி அடையாத மனிதர்களுக்கு இப்ப மட்டும் எப்படிங்க மன வளர்ச்சி வரும்? வரவே வராது. எப்பயுமே மனசை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நாம தான் அறிவு பரிமாணத்துல உயரணும். ஏன்னா நம்ம பிறக்கும் போது எப்படி இருக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிறந்துட்டோமா? சின்ன குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, அது என்ன அப்படியே உட்காந்துட்டே இருக்கும், டாய்லெட் போகும், ஆய் போன பிறகு அந்த ஆய் எடுத்து நக்கும். அப்ப அம்மா பார்த்த உடனே தட்டி விட்டு அது தப்புடா அப்படின்னு சொல்லி அவனை திருத்தணும். அப்ப இது மாதிரி தான் ஆய் போனதே தெரியாம ஒரு மிருகம் மாதிரி வாழுகின்ற இதே மனிதன் தான் அறிவு பரிமாணத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கக்கூடிய விசேஷ சுகங்களினுடைய அடிப்படையில விவேகியா மாறுறான். அப்ப இந்த விவேகம் என்பது நாகரிகம் வளர்வதால் மட்டும் வருவதில்லை, சரியான விஷயங்களை கொடுப்பதினால் வருவது அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதே ரிஷிகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய உயரிய விஷயங்களை கொடுக்க முடியுது. ஆனா 5000 ஆண்டுகளுக்கு பிற்காலத்திலையும் கருங்காலி மாலைக்கு ஆசைப்படுற எத்தனை பேர் இருக்கிறான்? 5000 ஆண்டுகளுக்கு பிறகு கருங்காலி விதையிலையும் உத்ராட்ச கொட்டையிலையும் தான் கடவுள் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற கூட்டம் இன்னைக்கு இருக்கு. ஆனா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்க புறத்திலேயே கடவுள் இல்ல, நீதான் கடவுள் அப்படின்ட்டு ஒரு அருமையான விஷயத்தை நம்முடைய ரிஷிகள் சொல்றாங்க. ஆனா அதை எவனும் கேட்க தயாரா இல்லை. அப்ப இது மாதிரிதான் மூடர்கள் முட்டாள்கள் வந்து எல்லா காலங்களிலும் இருப்பாங்க. ஆனா யார் ஒருத்தன் இதையெல்லாம் விசாரணை செய்து விவேகத்தினால வெளிச்சுக்கிறானோ அவன் தான் ஞானி ஆகிறான், அவன் தான் இந்த அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாண நிலையை எட்டுகிறான், அவன் தான் ஒவ்வொரு படிநிலையா மேல வரான். ஒரு அறிவு தாவரத்திலிருந்து, 2 அறிவு புழு பூச்சிகள் இருந்து, 3 அறிவுல ஊர்வன, 4 அறிவு பறவைகள், 5 அறிவு மிருகங்கள், 6ஆம் அறிவு மனிதன் மட்டும் அல்ல, 7ஆம் அறிவு பரிமாணத்திலே தெய்வீகத்தன்மையை அடைகிறான். மனிதன் புனிதனாகிறான், மனிதன் தெய்வமாகிறான் அப்படின்னு இங்க மகான்கள் சொல்றாங்க இல்லையா? அது வந்து 7ஆம் அறிவு பரிமாணத்துல தான் நடக்கும். அப்ப 7ஆம் அறிவு பரிமாணத்துல நான் பிரம்மம் என்ற ஒரு உயரிய நிலைங்க அது. அதை சொல்றாரு ரிபுமுனிவர். 7 படிநிலைகளை சுட்டி காட்டி 7 அஜ்ஞான திரைகளை நீக்கிறத வள்ளலார் சொல்றாரு. வள்ளலார் என்ன சொல்றாரு? 7 திரைகளை நீக்குங்கடாப்பா, இந்த 7மே அஜ்ஞான நிலைகளை நீக்கி நீ உன்னுடைய ரியாலிட்டி உன்னுடைய சோர்ஸுக்கு வாங்குறாங்க. அப்ப இங்க 7வது நிலையில எதை பார்க்கிறோம்? நானே பிரம்மம் என்பதை நம்ம உணர்றோம் இல்லையா?
இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற டைப்பு மக்களுக்கு தகுந்த மாதிரி புரிய வைக்கிறது, அதுக்கான கருத்துரைகள், காலத்துக்கு தகுந்த மாதிரி உதாரணங்கள், இப்படி எல்லாம் நிறைய கொடுப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு நிலவை காட்டி கொடுக்கறதுக்கு அம்மா எப்படி உதாரணம் கொடுப்பாங்க. ஒரு கிளையை காட்டி, அந்த கிளையில இருக்கிற ஒரு இலையை காட்டி, அந்த இலையில இருக்க அப்பா இருக்கிற நிலவை காட்டி, பாரு அதுதான் 3ஆம் பிறை அப்படின்னு காட்டி கொடுப்பான் அம்மா. அதாவது குழந்தைகிட்ட வந்து டே 3ஆம் பிறை தெரியுது பாருடா அப்படின்னு சொன்னா அது அந்த பரந்த வானத்தை பாட்டு தேடும். எங்கம்மா 3ஆம் பிறை, எங்கம்மா 3ஆம் பிறை, எனக்கு தெரிய மாட்டேங்குதேம்மாங்கும். அப்போ உடனே அவ என்ன பண்ணுவா அம்மா, குழந்தைக்கு அந்த 3ஆம் பிறையை காட்டி கொடுக்கணும். ஆனா அவளை பரந்த வானத்துல 3ஆம் பிறையை காட்டி கொடுக்க முடியாது. அப்ப உடனே அவ என்ன பண்ணுவா, ஒரு மரத்துக்கிட்ட கூட்டு போவா, குழந்தைய கூட்டு போய் கண்ணா இந்த மரம் தெரியுதாம்பா. தெரியுதுமாம்பா. அந்த மரத்துல பாரு, அந்த மேல வலது பக்கத்துல ஒரு கிளை தெரியுதா? தெரியுதுமா. அந்த கிளத்துல பாரு ஒரு 2 இலை அப்படி விரிஞ்சு நிக்குதா? ஆமா தெரியுதுமா. அந்த இலை நடுவுல பாரு அந்த பிறை தெரியுதா அப்படின்னு காட்டுவா. வேணும்ட்டு அந்த 2 இலைக்கு நடுவுல அந்த பிறை இருக்கிற மாதிரி கொண்டு போய் அவனை நிக்க வச்சு இவனும் பக்கத்துல குனிஞ்சு உட்காந்து அந்த வியூவை கரெக்டா காட்டி கொடுப்பா. அப்ப அந்த பையன் டக்குன்னு அதை பார்த்துட்டு ஓ ஆமாமா இப்ப தெரியுது 3ஆம் பிறை அப்படின்னு சொல்றான்னா, அந்த 3ஆம் பிறையை காட்டி கொடுப்பதற்கான ஒரு விஷயம் என்ன? ஒரு மரத்தை காட்டி, மரத்தினுடைய கிளையை காட்டி, கிளை இருக்கின்ற இலையை காட்டி 3ஆம் பிறையை காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை எப்படி முன்னோர்கள் அந்த காலத்துல நமக்கு புரிய வச்சாங்களோ, அது மாதிரி நிறைய ஓமானங்களை இங்க ரிஷிகளும் மகான்களும் மகரிஷிகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நாம அந்த உதாரணத்துல இருந்து உண்மை நிலையை புரிஞ்சுக்கணுமே தவிர திருப்பி திருப்பி நம்ம அந்த உதாரணத்துக்குள்ள போய் சிக்க கூடாது. அந்த மரம் இருந்ததுனாலதான் 3ஆம் பிறை தெரிஞ்சுதுன்னு சொல்லக்கூடாது. அந்த மரம் என்பது தற்காலிகமாக காட்டி கொடுக்கின்ற ஒரு கருவி. அதுக்கப்புறம் நீங்க மரத்தை விட்டு விலகிட்டாலும் 3ஆம் பிறை உங்களுக்கு தெரியும். ஆனா முதல்ல தெரியாம இருக்கும், பரந்த வானத்துல தெரியாம இருக்கும். அதை தெரிய வைக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை இங்க காட்டி கொடுப்பது போல அகம்தான் பிரம்மம் என்பதை ரிஷிகள் காட்டி கொடுப்பதற்கு இவ்வாறு பல ஓமானங்களை கையாளுகின்றார்கள். அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கும்போது இப்ப ரிபுகீதையினுடைய தலை சிறந்த தத்துவம் என்ன? அகமேவ பரம் பிரம்மா, நானே பரமாத்மா அப்படிங்கிற ஒரு உயரிய விஷயத்த இங்க சொல்றார். அப்படிங்கிற இந்த படிநிலைகளை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க அந்த பாயிண்ட் அவர் சொல்ல வரும்போது அகமேவ பிரம்மா நானியதஸ்தி கதாச்சனா, நானே பிரம்மம், என்னை தவிர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப இதுதான் இங்க அத்வைத ஞானத்தினுடைய முடிந்த முடிவு. இங்க அத்வைத வேதாந்தத்தினுடைய முடிந்த முடிவு என்ன அப்படின்னா, இங்க இருப்பது இறைவன் மட்டும் தான். அப்ப நானே பரம்பிரம்மான உடனே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த உடம்பு தான் நான், இந்த மனசுதான் நான், நான் கடவுள் எப்படி ஆக முடியும்னு கேள்வி கேட்கிறாங்க. நாங்க அதான் சொல்லிட்டோம், இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். இங்க உடம்போ மனசோ தோன்றி மறையக்கூடியது, தோற்ற மாயை, மித்தியா, காணல் நீர் போன்றது. அது வரும் போகும், அது கடவுளாகிட முடியாது. ஆகவே அகம் பிரம்மாஸ்மிங்கிறத நீ தப்பா உடம்ப நான் அபிமானம் பண்ணிக்கிட்டதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. ஏன்னா இந்த உடம்ப நான் என்று அபிமானிச்ச என்னுடைய தாத்தா இப்ப இல்ல, இந்த உடம்ப நான் என்று அபிமானித்த என்னுடைய பாட்டி இப்ப இல்ல. அப்ப அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? அந்த உடம்புதான் நான் பிடிச்சிட்டு இருந்தவங்க அந்த உடம்போடு இருக்க வேண்டியது தானே? அப்படிலாம் இருக்க முடியாது. அப்ப வந்து போகின்ற உடம்பு எப்படி நானாக இருக்க முடியும்? அப்ப அவங்க வருவதற்கு முன்னாடியும் இருந்திருக்கிறாங்க, இந்த உடம்பு வந்த பிறகும் இருந்திருக்கிறாங்க, இந்த உடம்பை விட்ட பிறகும் அவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனா அவர்கள் உண்மை நிலை என்ன? அவர்கள் உணர்வு, ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சிட்டா இங்க தோன்றி மறையக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை தான் இங்க மகான்கள் சொல்றாங்க. அப்ப அதுதான் அத்வைத ஞானத்தினுடைய முடிந்த நிலையாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நம்ம 7 படிநிலைகள்ல பயணம் பண்ணி இந்த 7 படிகளை நம்ம எதற்காக அறிய வேண்டும்? இந்த அஜ்ஞானத்தை நம்ம நீக்குவதற்காக நம்முடைய அறிவு பரிமாணத்துல உயர் பரிமாண அனுபவத்துக்கு நம்ம இப்படி வர்றதுனால என்ன நமக்கு நடக்குது? அப்ப இந்த நிலையில நம்ம விசாரணை பண்ணி பார்க்கிற ரமண பகவானுடைய நான் யார் விசாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நீங்க தியானம் செய்தாலும் சரி, யோகம் நிலையில நீங்க என்ன யோகாசனங்கள் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, இப்ப இந்த நான் அப்படிங்கிற தத்துவத்தினுடைய இந்த 7 படிகளினுடைய எல்லா பாதைகளினுடைய முடிவில் ஒரே ஒரு உண்மை நிலைநாட்டப்படுகிறது. அந்த ஒரே ஒரு உண்மை நிலை என்ன தெரியுமா? நான் இருக்கிறேன் என்னுடைய தன்னிருப்பு, நான் எப்படி இருக்கிறேன் என்று என்னுடைய சுயம், அது நிலைநாட்டப்படுகிறது. அப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய தன்னிருப்பு, தன் உணர்வு சதா அனைத்தையும் உணரக்கூடியதாக இருக்கிறது. அது சிந்தனை அல்ல, அது மனதில் எழுகின்ற சிந்தனை அல்ல, அது என்னுடைய சுயம். அந்த நிலை இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அறிவு பரிமாணத்துல மேல்நிலை மனித நிலைகளை இது போன்ற அத்தியாத்ம ஞானத்தை அடைந்து
நம்மை நாம் சுயமாக உணரும் மறு வினாடி அந்த நிலைக்கு பேர் என்னன்னா நிர்விகல்ப நிலை என்று அர்த்தம். நிர்விகல்ப சமாதி, அதுதான் நம்முடைய ரியாலிட்டி அப்படிங்கறது இங்க ரிஷிகள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா நிர்விகல்பம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எண்ணங்களே இல்லாம இருக்கிறோம், நான் விகல்பமே இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட எல்லா விசேஷ சுகங்களையும் விட்டு விடுகின்ற பொழுது அங்க இருப்பு மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த நிலை. அப்ப இந்த நிலையை நீங்க அனுபவமாக்கணும் அப்படின்னா நீங்க தினசரி இதை பிராக்டிஸ்ல எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இருக்கிற இந்த இருப்பை இன்னொருத்தர் காட்டி கொடுக்க வேண்டியது இல்லை. அதை நீங்க கண்ணை மூடிதான் தெரிஞ்சுக்கணுமா அல்லது கண்ணை திறந்துதான் தெரிஞ்சுக்கணுமானா அப்படியெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது. நீங்க எப்பவும் இருந்துகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க ஒரு உணர்வு அப்படிங்கிறதுனால. இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் இருக்கிறேன்ங்கிற என்னுடைய தன்னுணர்வு நிலையை பிடிக்கணும்னா நான் தியானம் பண்ணணுங்களா, நான் வந்து அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துக்கலாமா, அப்படியே நான் வந்து யாருமே இல்லாத இடத்துக்கு போய் ஒரு குகைக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணட்டுமா, அல்லது ஒரு மலை மேல போய் தியானம் பண்ணலாமா, அப்படி இப்படின்னு ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை எழுப்புறாங்க. ஆனா இது எல்லாமே மனதனுடைய பிளே தான். ஏன்னா நீங்க மலை மேல போறதுனால நீங்க நான் இருக்கிறேன்ங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரியும், நீங்க கீழே இருக்கிறதுனால நான் இருக்கிறேன் என்பது தெரியாம போயிடுச்சுங்கிற மாதிரியும் எது சொல்லுது? மனசு தான் சொல்லுது. அதே மாதிரி நீங்க உலக விவகாரத்துக்குள்ள இருக்கும்போது நானுங்கிற தன் இருப்பை நீங்க இழந்துட்ட மாதிரியும், நீங்க இங்கிருந்து கிளம்பி கைலாசத்துக்கு போயிட்ட உடனே அங்க இமயமலை அடிவாரத்துல உட்கார்ந்த உடனே நீங்க நான் என்னவோ தன்னை அடைந்து விட்டேன் என்று சொல்வது போலவும் மனசுதான் நினைக்குது. அதுக்குதான் நேற்று புத்தருடைய விஷயத்தை கூட சொன்னேன். புத்தர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, எதுவுமே முடியல. கடைசியில கயாவுல போய் போதி மரத்தடியில உட்கார்ந்தாரு. உடனே அவருக்கு நான் யாருன்னு புரிஞ்சிடுச்சு. அந்த வினாடி தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய உணர்வை அவர் பிடிச்சிட்டாரு. தன்னுடைய சுய இருப்புல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுடைய ஸ்புரணத்தை அவர் உணர்ந்துட்டாரு. அவ்வளவுதான், அவர் வந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ உடனே நானும் போய் அதே மாதிரி கயாவுல போய் போதி மரத்தடியில உட்கார்ந்தா எனக்கு அந்த ஞானம் வந்துருமானா எப்படிங்க வரும்? அதுதான் நம்ம சொல்றோம். அதாவது நீங்க இங்கிருந்து அங்க போனா கிடைக்கும், அங்கிருந்து இங்க வந்தா கிடைக்கும், இங்கிருந்து ரிஷிகேஷ் போனா கிடைக்கும், பத்ரிநாத் போனா கிடைக்கும், அல்லது இமயமலை போனா கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் மைண்ட் தான் பிளே பண்ணுது. ஆனா அது எப்பொழுதும் இருக்கின்ற உங்களுடைய சுயம் என்பதை நீங்க எங்கு வேணாலும் அடையலாம். அல்ல, அது சந்த கடையிலையும் அடையலாம், நீங்க இமயமலையிலையும் அடையலாம். ஏன்னா அது உங்களுடைய இருப்பு தானே. அதை நீங்க எங்கேயுமே இழக்க முடியாது. அது வந்து இந்த இடத்துல நான் இருக்கிறேன், இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்றதும் கிடையாது. ஏன்னா இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது நல்ல இடம், இது கெட்ட இடம். இந்த ரிஷிகேஷ் வந்து அருமையான ஒரு புண்ணிய ஸ்தலம், நம்ம கோயம்புத்தூர்லயோ அல்லது சென்னையிலயோ இருக்கிற மீன் மார்க்கெட் எல்லாம் வந்து கெட்ட இடம் அப்படின்னு அவன் மைண்டு தான் செட் பண்ணுது. அந்த மீன் மார்க்கெட்டு சந்தை கடைக்குள்ள நீங்க போய் நின்னாலும் நீங்க உங்களுடைய சுயத்தை இழக்க முடியாது. நீங்க வந்து இமயமலை சாரல்ல அமைதியான ஒரு இடத்துல போய் நின்னாலும் உங்க சுயத்தை நீங்க இழக்க முடியாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க வந்து சாதாரண இடத்துல இருந்தாலும் டாய்லெட்டுக்குள்ள இருந்தாலும் நீங்க இருக்கிறத எப்பவுமே இழக்க முடியாது. அப்படிங்கும்போது அதுல இது உயர்ந்த இடம், இது தாழ்ந்த இடம், இது புண்ணிய இடம், இது பாவ இடம், இது வந்து நல்லது, இது கெட்டது, இது தீட்டு, இது தீட்டு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இருப்பது இருப்பு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மிக உயரிய விஷயத்தை இங்க ரிபு முனிவர் வந்து புரிய வைக்க பாக்குறாரு. அப்ப இங்க நம்ம இந்த விஷயத்துக்கு மேல்நிலை படிக்க உயரணும்னா ஃபர்ஸ்ட் உடல் அபிமானத்தை விடணும். உடல் அபிமானம் விட்டா தான் நமக்கு தீட்டெல்லாம் போகும். இல்லைன்னா எனக்கு உடம்புல தீட்டு இருக்குங்க, அவங்க செத்து போயிட்டாங்க, தீட்டு இருக்குங்க, இவங்க இது பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு அடைப்பு இருக்குங்க அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் கற்பனைகள்ல மனசு சிக்கும். அது வந்து போற உடம்புக்கு ஒன்றுமே இல்லை, அது இருக்கும், இல்லாம போகும். இங்க மனுஷன் தான் இந்த பாவம் தீட்டு இந்த இதெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறான். மற்ற ஜீவராசிகளுக்கு அதுவும் கிடையாது. இப்போ ஒரு பாம்பு செத்து கிடக்கும், ஒரு பள்ளி செத்து கிடக்கும், அல்லது ஒரு பூரான் செத்து கிடக்கும், எவ்வளவோ ஜீவராசிகள் செத்து கிடக்குது. மற்ற ஜீவராசிகள் அதை தீட்டுன்னு பார்க்குமா? தீட்டுன்னு பார்க்காது. நாம மட்டும்தான் இதெல்லாம் தீட்டு, இது பாவம், இது புண்ணியம் அப்படி இப்படின்னு ஏதோ உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா உண்மையில இந்த மாதிரி வர்றது, சாகிறது, போறது எல்லாமே பஞ்சபூதங்கள்ல ஒரு உணவு சங்கிலில் நடக்கின்ற ஒரு விஷயங்கள் தான் அப்படின்னு நம்ம பொதுப்படையாவே பேசியிருக்கிறோம். அப்ப அதெல்லாம் நீங்க மனசுக்குள்ள நல்லா உருவாக்கி புரிஞ்சு வச்சுக்கீங்க. அப்ப இப்ப நீங்க என்ன இதை நடைமுறைக்கு எப்படி கொண்டு வரலாம்? இந்த 7 படிநிலைகள்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உயரணுமே, அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வை நீங்க இழக்காம இருக்கணும். அப்படின்னா இந்த 7 படிநிலைகள்ல படிப்படியா மேல வந்து தன்னுடைய இருப்பு நிலையில தன்னுடைய சுயத்துல நிக்க பழகணும். அதுதான் அகம் பிரம்மா, அகமேவ பிரம்மா அப்படிங்கிற ஒரு தெளிவு. அந்த நிலையில இந்த உடல்ல பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னா அந்த உடல் வந்து போகின்ற ஒரு விஷயம். அது பர்டிகுலரா இந்த உடம்பு நான் தான் அப்படிங்கிற அபிமானிக்கிற அந்த எண்ணத்தையும் விட்டு விட்டா போதும். அப்புறம் இந்த உலகம் என்ற ஒட்டுமொத்த உடல்களும் என்னுடைய இருப்பினால வெள்ளைத்திரையாகி என்னுடைய அறிவுல படமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியும்.
அதுல நம்ம பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஒரு தெளிந்த ஞானத்துக்கு வழிவகுக்கும். இது அடுத்த பாயிண்டா எடுத்துக்கணும். அப்புறம் மனசுன்னு இருந்தா அதுல எண்ணங்கள் வரத்தான் செய்யும். அந்த எந்த மாதிரி எண்ணங்கள் வேணா வரட்டுமே, எப்படிப்பட்ட எண்ணங்கள் வேணா உங்களுக்கு தோன்றட்டும், அதை நீங்க தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உடம்புன்னு இருந்தா அதுக்கு பசி உணர்வு வரத்தான் செய்யும். பசிச்சா சாப்பாடு கொடுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சாப்பாடு சாப்பிட்டு அது உள்ள போய் செரிமானம் பிறகு மலஜல உணர்வு வரத்தான் செய்யும். வந்தா டாய்லெட் போயிட்டு வாங்க. ஆனா நான் வந்து பெரிய ஞானி மகான் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டாய்லெட் போகாம உட்காந்துருக்க முடியாது. அல்லது நீங்க வந்து சாப்பிடாம இருக்க முடியாது. அப்படி ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா அவன் நடிக்கிறான்னு அர்த்தம். நீங்க வந்து ஒருத்தர் ஒரு ஞானியை நான் சந்திச்சேங்க, அவர் சாப்பிட்டு 40 வருஷம் ஆச்சாமா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க நம்புனீங்கன்னா உங்களுடைய அஜ்ஞானம். அப்புறம் அதே மாதிரி ஒருத்தர் சொல்லுவான், இந்த சாமியார் வந்து டாய்லெட்டே போனது இல்லைங்க, அவர் சாப்பிட்றதே கிடையாது, அவரு உள்ளேயே இன்டேக் எடுக்காதனால வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் அப்படியே இருக்கிறாரு, சாப்பிடாமையே பல 1000 ஆண்டுகளா இருக்காரு, பல 100 ஆண்டுகளா இருக்காருன்னு ஒருத்தர் புருடா விட்டான்னா அதை நம்புறதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. ஏன்னா இது மாதிரி ஏகப்பட்ட புருடாக்கள் விட்டுக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் எல்லா காலங்களையும் இருப்பாங்க. ஆனா நீங்க இப்ப இந்த பாதையில பயணம் பண்ணும்போது இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய முடிந்த முடிவு என்ன தெரியுமா? புத்திசாலிகளுக்கு தானே இங்க இந்த பாடத்திலேயே வேலைன்னு நம்ம சொல்லிட்டோம், ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். இதெல்லாம் வந்து விசாரணை பண்ணி விவேகத்தினால விழித்து கொண்டவர்களுக்கு தான் இங்க வேலை. மூட நம்பிக்கைகளையும் முட்டாள்தனத்திலையும் மற்ற விஷயங்களையும் ஆர்வம் காட்டுறவர்களுக்கு இங்க வேலை இல்லை. ஏன்னா அவங்க வந்து 10 ஆத்மாக்கள் இருக்கு, 10,000 ஆத்மாக்கள் இருக்கு, பேய்கள் இருக்கு, பிசாசு இருக்கு, மந்திரம் இருக்கு, மாந்திரிகம் இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை போய் சிக்கிக்குவாங்க. அவங்க வந்து அவங்க மீட்டெடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் இன்னும் கீழ்நிலை பாடங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள். அவர்கள் நீங்க எடுத்த உடனே உயர்நிலை பாடங்களை காட்டி கொடுக்க முடியாது, அவங்களை விட்டுடணும். ஆனா இங்க வந்த பிறகு இங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட விஷய சுகங்கள். இந்த விஷயத்தெல்லாம் ஏற கட்டிடுறோம், எதுவுமே உண்மை கிடையாது. அப்ப இங்க பஞ்சபூதங்கள் அடிப்படையில வர்ற எல்லாமே பஞ்சபூத நீதிக்குள்ள இயங்கத்தான் செய்யும். எதுவும் மாறுபட்டு இயங்கவே முடியாது. இரவு பகலை நீங்க நிறுத்தவே முடியாது. இரவு வந்தா பகல் வரும், பகல் வந்தா இரவு வரும். பூமி தன்னைத்தானே சுற்றும், அதை நிறுத்தவே முடியாது. அது மாதிரி உடல் எடுத்தா வயோதிகம் வரும், வயோதிகத்தை நிறுத்தவே முடியாது. உடல் எடுத்தா மரணம் வரும், மரணத்தை நிறுத்தவே முடியாது. காயக்கல்பம் எடுத்து நான் சாகாம இருக்கிறேன், திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார், நானும் 3000 ஆண்டுகள் வாழப் போகிறேன் அப்படின்னு அவனை ஒருத்தன் புருடா விடுறான், நம்பி 3000 ஆண்டுகள்லாம் வாழ முடியாது. ஏன்னா பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் வருகின்ற உடலுக்கான தேய்மானம் வந்தே தீரும். அதனுடைய டியூரேஷன் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஒருத்தர் 80ல உயிர் விடலாம், ஒருத்தர் 100ல விடலாம், ஒருத்தர் 120ல விடலாம். ஆனா 3000 ஆண்டுகள் எல்லாம் வாழவே முடியாது. அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த வயோதிகத்துக்கு குறிப்பிட்ட வயசுக்கு மேல உடம்பு வந்து சாகவே முடியாத அளவுக்கு இருந்தாலும் அவர்களை நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பானைக்குள்ள போட்டு மண்ணுக்குள்ள புதைச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க இனிமேல் பயன்பட மாட்டாங்க. வயோதிகத்தின் காரணமாக 140 வயதுல ஒரு பெரியவர் படுத்துட்டு இருக்காரு வீட்டுல அப்படின்னா, அந்த 140 வயது பெரியவருக்கு நீங்க என்னத்தை போய் சாப்பாடு ஊட்ட முடியும், என்னத்தை அவர் எழுந்து வேலை செய்ய போறாரு? ஒன்னும் பண்ண முடியாது. அவர் எப்படி நடைப்பெண்ண மாதிரி எப்படி கிடப்பாரு. அவருக்கு ஆய் போறதை கழுவி விடணும். ஆயும் டெய்லி எல்லாம் போக மாட்டாரு, ஏன்னா சாப்பாடு உள்ள போனதானே டெய்லி ஆய் வரும். அப்ப ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு நாள் போவார். தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பூன்ல கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படியே எத்தனை நாள் வச்சு பார்க்க முடியும்? அந்த காலத்திலேயே முடியல. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முதுமக்கள் தாலின்ட்டு கொண்டு போய் ஒரு பெரிய பானைக்குள்ள மனிதனே உள்ள உட்கார வைக்கிற மாதிரி பெரிய பானை செஞ்சு அந்த பானைக்குள்ள போட்டு புதைச்சி வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம அகழ்வாராய்ச்சியில தோண்டி எடுக்கிறோம். அவங்க எல்லாம் வந்து அப்படியே உட்காந்த மாதிரியே செத்து போய் கிடக்கும், எலும்பு கூட எல்லாம். அது வந்து அந்த காலத்துல உண்மையாவே புதைச்சிடுறாங்க. அதாவது உடம்பு வந்து மரணத்தையே எட்டவில்லை என்றாலும் அந்த உடம்பு இனி உபயோகத்துக்கு இல்லை அப்படிங்கிறதுனால. இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, 100 வேண்டாம், 70 60லயே அவங்க பிரஷர் பிபி சுகர்னு வந்துட்டு எல்லாம் படுத்த படுக்க ஆயிடுறாங்க, பெட்லயே டாய்லெட். அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போய் அவங்கள ஐசியூல வச்சிடுறாங்க. ஏதோ கொஞ்ச நாள் அப்படி இழுத்து கிடந்துட்டு போகட்டும், டாக்டருக்கு வேணா காசு கொடுத்துடலாம், வீட்டுல உட்காந்து யாரும் ஆய் கழுவிட்டு இருக்கிறது, அப்புறம் வீடு நாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப வயசாயிட்டா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல படுக்க வச்சுட்டு கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க. அதனாலதான் மருத்துவமனைகள் பூரா கொலிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நர்சிங் இந்த மருத்துவமனை எல்லாம் ஏன் அவ்வளவு பணம் புழங்குது அப்படின்னா, யாருமே அவங்கவுங்க வீட்டுல பாத்துக்க தயாரா இல்லை. எதுக்கு வேணா பணத்தை கொடுத்துடலாம், நமக்கு சிரமம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனோபாவம் இன்றைக்கு மனிதர்களுக்கு வந்துருச்சு. நீங்க என்ன வேணுமோ சொல்லுங்க, பணத்தை கொடுத்துட்றேன், எங்களுக்கு இந்த காரியத்தை கொடுக்காதீங்க, நீங்க செஞ்சுக்கிங்க அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதனாலதான் ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் அப்படி போயிடுச்சு. வீட்டுல இருக்கக்கூடாது பசங்க, எப்படியாவது வெளியே தள்ளி விட்டுறணும். அவன் என்னமோ படிக்கட்டும், படிக்கிறானோ ஊர் சுத்துறானோ என்னமோ பண்ணட்டும், வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, எண்ணங்கள் தான்.
இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனோபாவங்கள், எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் தோன்றட்டும். ஆனா இங்க உண்மை ஞானி என்ன பண்ணுவான்னா, அந்த எண்ணங்களை சாட்சியாக பார்ப்பான், அதை தடுக்கவே மாட்டான். ஏன்னா படம் ஓடும், அந்த படத்தினுடைய காட்சிகள் இருக்கும், அந்த காட்சியினால் பாதிக்கப்படாதது தானே திரை. அது மாதிரி இங்க ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலகம்ங்கிற விவகாரத்துக்குள்ள பாதிக்கப்படாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த காட்சி ஏதோ நான் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் கூட போக போக விட்டுறணும். ஏன்னா அங்க சாட்சி பாவனையும் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப சாட்சி பாவனையும் இல்லாம இருக்கும்போது அப்ப நான் யாருங்க அப்படின்னா, நான் அந்த அறிவு, என்னுடைய சுயம் பிரகாச அறிவு ஒளியினால இது அறியப்படுகிறது அப்படின்னு அடுத்த நிலை புரியும். முதல்ல நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு அபிமானத்துல சாட்சியா பார்த்துட்டு இருப்போம். அடுத்த லெவல்ல என்னுடைய சுய இருப்புனால, என்னுடைய அறிவு ஒளி பிரகாசத்தினால இங்க எல்லாம் அறியப்படுகிறது அப்படின்னு அடுத்தது புரியும். அதை உங்களுக்கு நான் எப்படி புரிய வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்பதான் நான் சொன்னேன், சின்ன குழந்தைகிட்ட போய் இதுதான் அம்மா, இதுதான் அப்பா, இதுதான் பேனா, இதுதான் பென்சில்னு காட்டும் போது அந்த குழந்தை எப்படி புரிஞ்சுக்குது, அதுகிட்ட இருக்கிற சுய அறிவு வச்சு, ஓ இது அம்மா, இது அப்பா, இது பேனா, இது பென்சில்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்ஸ் அது உள் வாங்கிட்டா அதை மாத்தி சொல்லாது. அம்மாவை அப்பானும் அப்பாவை அம்மானும் மாத்தி சொல்லாது. பேனாவை பென்சில்னோ பென்சில பேனானோ மாத்தி சொல்லாது. ஏன்னா ஒன்ஸ் அதை ஸ்டோர் பண்ணிக்கிச்சுன்னா, மைண்ட்ல சித்தத்துல சேகரம் பண்ணிக்கிட்டுச்சுன்னா அதை கரெக்டா வெளியே சொல்லும். ஆனா இதெல்லாம் என்ன, ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அந்த குழந்தைக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அது ஏற்றி வைப்பதற்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு அம்மா யாரு, அப்பா யாரு, பேனா எது, பென்சில் எதுன்னு தெரியாது. அப்படி பியூரா இருந்த குழந்தைகிட்ட இவ்வளவு விஷயங்களை உள்ள திணிக்கிறோம். அதனால உலகமே வந்துருச்சு குழந்தைகிட்ட. அதனாலதான் இவ்வளவு பிரம்மாண்ட உலகம் தெரியுது. இது சூரியன், இது சந்திரன், அப்புறம் அந்த கேலக்சில எத்தனை கோள்கள் இருக்கு, அந்த கோள்கள் இப்படி எல்லாம் சுத்துது, அதுல ஜோதிட சாஸ்திரம் வேற இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாமே எடுத்துக்கிறோம். அப்ப இது மாதிரி நம்ம பாடங்களை வெளியே எடுத்து எடுத்து ஏகப்பட்ட விஷயங்களை திணிச்சுக்கிறோம். ஆனா எல்லாம் மைண்டோடைய பிளே. ஏன்னா நீங்க நம்பினா அதெல்லாம் உண்மை, நம்பாட்டி அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா எல்லாம் திணிக்கப்பட்ட விஷயங்கள் தானே, அது நிகழ்வுல நடந்துகிட்டே இருக்கும், நீங்க எதையுமே நீக்க முடியாது. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுதுங்க? உங்களுடைய சுய அறிவு ஒளியால். அதுதான் இங்க சொல்ல வர்றாரு ரிபுமுனிவர். என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் நீ எப்படி தெரிந்து கொள்கிறாய் என்றால், உன்னுடைய சுய அறிவு ஒளியால் தெரிந்து கொள்கின்றாய். அப்பொழுது நீ யார் என்றால், நீ அந்த அருட்பெரும் ஜோதி, நீ அந்த அறிவு ஒளி, ஆத்மா, அந்த பேருணர்வு, பிரம்மம் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. அதுக்கு பல பெயர்கள் கொடுக்குறாங்க. அப்ப அது ஒரு ஜோதி வடிவானது, அது ஜோதி பிரகாசமானது, சுயம் பிரகாசமானது, சுய ஒளித்தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஏதோ வெளியே இருக்கிற ஒரு தீப ஒளியோட கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஏன்னா தீப ஒளிங்கிறது வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி இந்த அறிவு ஒளி நமக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்குதுன்னு போய் நம்ம ஓமானம் கொடுக்க போய் உடனே அந்த ஆத்மாவையே ஒரு ஒளி வடிவத்துல மாத்திக்கிறாங்க நிறைய பேர். அப்படியே மாத்தக்கூடாது. அது ஆக்சுவலா அந்த அழிந்து போகக்கூடிய காத்துல ஊதக்கூடிய தீபம் கிடையாது ஆத்ம தீபம். ஆத்ம தீபம் என்பது அறிவு தீபம் இல்லையா? அதுதான் நாம எப்படி உங்களுக்கு புரிய வச்சோம். பிரைட் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவோம் ஒரு ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பையனை. அப்ப அவன் பிரைட் ஸ்டூடெண்ட்னு சொல்றதுனால அவன் அப்படியே பிரைட்டா இருக்கானா? அப்படி எடுத்துக்க கூடாதுங்க. அவன் நல்லா படிக்கிறாங்கிற ஓமானத்துக்காக அவனை பிரைட் ஸ்டூடெண்ட்னு சொல்றான். அதனால அவன் மற்ற குழந்தைகளோட அப்படியே பிரைட்டா இருக்கிறானா, மின்றானா அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும் இல்லையா? அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சுயத்துல, உங்களுடைய இருப்புல நீங்க நின்று பழக பழக உங்கள் மீது இந்த உலகம் என்பது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிய வந்துட்டா, இந்த உலகம்ங்கிற சுமை உங்களை விட்டு நீங்கி விடும். இந்த உலகம்ங்கிற பிரச்சனைகள் உங்களை பாதிக்காது. அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க இந்த உலகத்தை இப்படிதான் இழக்கணுமே தவிர, நீங்க ஏதோ நான் ஞானத்தை அடைய போறதுனால ஃபர்ஸ்ட் இதை விடுறேங்க, ரெண்டாவது அதை விடுறேங்க, மூணாவது இதை விடுறேங்க அப்படின்னு ஒண்ணுன்னா விட முடியாது. ஒட்டுமொத்தமா என்னுடைய இருப்புனால இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்குன்னு தெரியும் போது, இந்த ஒட்டுமொத்த உலகமும் மித்தியான்னு உங்களுக்கு புரியும் போது, நீங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் விட்டுடணும். அதை விட்டுட்டு நீங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை விட்டுறேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. இங்க விடுவதுங்கிறது என்னன்னா, மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே இறக்கி வச்சிடணும். அப்ப இருப்பது நீங்க மட்டும்தான். அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? சுய ஒளியா, உங்களுடைய அறிவு ஒளியா, உங்களுடைய பிரகாசத்தினால இங்க எல்லாம் அறியப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சு விட்டா, அந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இருப்புத்தன்மை உங்களுக்கு அனுபவம் ஆகும். அதுதான் உங்களுடைய சுயம், அதுதான் உங்களுடைய இயற்கை, உங்களுடைய இயல்பு, உங்களுடைய யதார்த்தம் அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அதைத்தான் ரமண மகரிஷியும் சொல்றாரு. ரமண மகரிஷி நான் நீ விசாரணை பண்ணி பாக்குறியே, நான் யாருன்னு நீ கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நான் யார் அப்படின்னு ஒருத்தர் விசாரணை பண்ணி விவேகத்தினால விழிச்சு கொள்ளும் போது, அந்த நான் என்பது என்னுடைய சுயம், என்னுடைய சுய ஒளி, அறிவு ஒளி, ஆத்ம ஒளி, அகமேவ பிரம்மா அப்படின்னு புரிஞ்சிட்டா
வந்த வேலை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கறது இங்க சாஸ்திரம் புரிய வைக்கிறது தான் இங்க ரிபுகஜனுடைய ஆழமான பாடமா நாம இங்க பார்க்கிறோம். அந்த நிலையில என்னங்க நடக்கும்? அங்க எந்த முயற்சியும் இல்லை. அங்க நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப நிலை. எந்த ஒரு பிரயத்தனமும் செய்யறதுக்கு இல்லைங்க. இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இதை அடைய போறேன், அதை அடைய போறேன், தியானம் பண்ண போறேன், யோகா பண்ண போறேன், எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா எந்த முயற்சியும் இல்லாத சுத்த விழிப்பு நிலை, அது என்னுடைய சுயம் ஸ்புரணம், அகமேவ பிரம்மா அப்படின்னு என்னுடைய இருப்பு. அது அந்த நிலையில என்னங்க? அமைதி, விசாலம், நிம்மதி, திருப்தி, ஆனந்தம். இதுதான் அதனுடைய ரியாலிட்டி. அந்த இடத்துல எதுவுமே வெளி விஷயங்களே கிடையாது. என்னுடைய சுயம் அது. அங்க அப்படி ஒரு சைலன்ஸ், அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு திருப்தி. அந்த இடத்துல அந்த அறிவனுடைய விசாலம் இருக்குல்ல, அது எல்லையற்றது. ஏன்னா அது இன்ஃபினிட்டி. அங்க இதுதான் அப்படின்னு ஒரு பவுண்டரியோ ஒரு லிமிட்டேஷனோ கிடையாது. எல்லாம் என்னுள் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே என்னுள் இருக்கிறது. அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எங்க இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல சைன் தீட்டா காஸ் தீட்டா என்னங்க ஃபார்முலா, அல்லது இந்த பிசிக்ஸ்ல இது ரெண்டு சேர்த்துனா என்ன வருது, கெமிஸ்ட்ரியில இந்த ரெண்டு கெமிக்கலை சேர்த்துனா என்ன வருது, இந்த கேள்விக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நாமளா உருவாக்கிக்கிட்ட விசேஷ சுகங்கள். ஆனா இத்தனையும் என்னுள் அடக்கம். என்னுடைய இருப்பினால் இவைகள் எல்லாம் விசாலமாக விரிந்து விவகாரங்களாக காணப்படுகிறது. அதில் தோன்றி மறைகிறது. ஆனால் இவ்வாறு தோன்றி மறைகின்ற இந்த தோற்றமாயை மித்யா, உண்மை கிடையாது. அததான் இங்க அகமேவ பிரம்மா அப்படிங்கிற ஒரு அனுபவ உண்மையா ரிபு முனிவர் சுட்டி காட்டுறார் நிதாகனுக்கு. அப்ப இந்த நிலை உங்களுக்கு கூடிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, மனசு சலனம் அடையாது, கண்ட விசேஷ சுகங்கள்ல போய் சிக்காது, எல்லா விஷயத்திலும் விவேகத்தோட நடந்துக்கும். இது உயர்வு தாழ்வு அப்படிங்கிற பிரிவினை இருக்காது. அந்த உடல் மேல இருக்கிற அபிமானம் போயிடும். உலகம் கனவென தெரியும். இந்த உலகம் எப்படி இருக்கும்னா, படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்படியே சினிமா பாக்குற மாதிரி பார்ப்போம். தனிநபர் உணர்வு தளரும். நான் அப்படிங்கிற தன்னிருப்பு எப்படி இருக்கும்னா, அகமேவ பிரம்மா அப்படிங்கிற உடல் கடந்த நிர்விகல்ப நிலையில, தன்னுணர்வுல நிற்கக்கூடிய அந்த நிலையில இங்க உடல் அபிமானம் இருக்காது, தனிநபர் அபிமானம் இருக்காது. ஆனா நம்ம இடத்துல அந்த அகம் அகம் அப்படிங்கிற அந்த உணர்வு ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அது நம்முடைய வெளிச்சம். அது நான் இருக்கிறேன்ங்கிறத சதா நான் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருப்பேன். அப்போ என்னிடத்துல விசாலமான அமைதி, சாட்சி இல்லாத தூய சித்தம். அங்க எந்த கலங்கமும் இருக்காது. பளிங்கு போன்ற ஸ்படிகக்கல் மாதிரி, கண்ணாடி ஸ்படிகக்கல்ல எந்த கலங்கமும் இல்லை, எந்த கரையும் ஒட்டவே இல்லை. அது எப்படி பளிங்கு போல கண்ணாடி போல பளீச்சுன்னு இருக்கோ, அது மாதிரி இங்க மனசு பளீச்சுன்னு இருக்கும். எந்த கலங்கமும் இல்லை, எந்த சலனமும் இல்லை. அப்படி ஒரு நிலை இருக்குங்களா அப்படின்னு கேட்டா, அப்படிதாங்க குழந்தைங்கள்லாம் இருக்கு. அப்படிதான் குழந்தைங்கள்லாம் இருக்கு. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஆனா என்ன, குழந்தை தன்னை உணராம இருக்கு, ஞானிகள் தன்னை உணர்ந்து இருக்கிறாங்க. வித்தியாசம் என்ன அப்படின்னா, குழந்தைகளிடத்துல எதுவுமே ஏற்றி வைக்கப்படல, அது அப்படியே பியூர் கிளாஸ், கிறிஸ்டல் கிளாஸ் மாதிரி இருக்கு. ஞானிகளும் பியூர் கிறிஸ்டல் கிளாஸ் மாதிரி இருக்காங்க. பட் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த குழந்தை அகமேவ பிரம்மா அப்படின்னு உணராம பியூர் கிறிஸ்டல் இருக்கு. ஆனா ஞானி தன்னை உணர்ந்து கொண்டு பியூர் கிறிஸ்டல் இருக்கிறான். அப்ப தன்னை உணர்ந்து கொண்டு அந்த பியூர் கிறிஸ்டல்ல, அந்த கலங்கமற்ற நிலையில இருக்கிறது தான் பிரம்மம். பிரம்மம் தன்னை இழக்கவே இழக்காது, தன்னை விடவே முடியாது. நான்ங்கிற தன்னிருப்பை விட்டு விட முடியாது. இப்ப நீங்க குழந்தை மாதிரி அந்த ஒண்ணுமே தெரியாத நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம அப்ரிசியேட் பண்ணலாம். ஆனா நீங்க மனிதனாக மாறி இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் வெளிவிவகாரம் ஏற்றி வைத்த பிறகு, நான் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அப்படியே நிர்விகல்ப நிலையில போய் சமாதியில ஒடுங்கிடுறேன்னு சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க அந்த குழந்தை மாதிரி ஆயிட்டீங்கிறது தான் நடக்கும். ஆனாலும் நீங்க ஞானியாக முடியாது, பிரம்மமாக முடியாது. ஏன்னா அங்கேயும் என்ன நடக்கும், மைண்ட் ஆப்சென்ட் ஆயிடும். குழந்தைகிட்ட மைண்ட் இல்ல. இந்த உலகத்தை நான் வேண்டான்னு ஒதுக்குறேங்க, இந்த உலகத்தை விட்டுடுறேங்க, நான் மனமற்ற நிலைக்கு போயிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மனமற்ற நிலையில ஒருத்தன் இருக்க முயற்சி எடுத்தான்னா, முதிர்ச்சியான ஒரு மனிதன் மனமற்ற நிலையில இருக்க முயற்சி எடுத்தான்னா, அவனுக்கு உலகம் அவனை விட்டு போயிடும். ஆனா அவன் உலகத்துல உறவாட முடியாது. அப்ப அவன் எப்படி இருப்பான்னா, ஒரு ஜடம் மாதிரி அப்படியே உட்காந்துருப்பான். அப்படியும் நிறைய சாமியார்கள் எல்லாம் பார்க்கலாம், சித்தர்கள் சொல்லி அவங்களெல்லாம் நம்ம போய் வழிபாடு பண்றோம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துருப்பாங்க, அசைவே இருக்காது. ஆனா அவங்க உயிரோடு இருப்பாங்க. அவங்களுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா,
மாலையெல்லாம் போட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குவாங்க. அவர் மகா சித்தர் மகா புருஷர்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து முடியெல்லாம் வளர்ந்து அப்படியே ஜடா முடியாகி எல்லாம் சிக்கு பிடிச்சிக்கும். நகமெல்லாம் வளர்ந்து நகத்தை வெட்ட முடியாது. அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி வேன் இருப்பாரு. அப்படியெல்லாம் மகான்கள் எங்க இருக்காங்கன்னா, திருவண்ணாமலையில நான் ஒரு சாமிஜி பார்த்தேன். அவருடைய சமாதிக்கு போயிருந்தேன். இருங்க, அவர் பேரு பூண்டி மகான். பூண்டி மகான் சொல்லிட்டு திருவண்ணாமலையில என்னை கூட்டு போனார் நம்ம நண்பர் ஒருத்தர். அந்த பூண்டி மகான் வந்து அந்த ஒரு நதிக்கரையோரத்துல அப்படியே மேனு பிடிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு பசி எடுக்காது. டாய்லெட்டும் போக மாட்டார். அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருப்பாரு. ரொம்ப பசி எடுத்ததுன்னா ஏதாவது அங்க இருக்கிற செடி கொடி அதை இதை பிடிச்சு தின்னுட்டு இருப்பாரு. அப்புறம் எப்பயாவது ஒரு 10 நாளைக்கு தவிர ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படியே டாய்லெட் போவாரு. இப்படி படுத்துக்கிட்டு இருந்தவர் அந்த ஊர் மக்கள் பார்த்தாங்க. ஏதோ ஒரு மகா புருஷர் மகா சித்தர்ன்ட்டு அவர் என்ன பண்றாங்க, கூட்டு வந்து அவர் ஒரு ஆசிரமத்தில் தங்க வச்சு அவருக்கு டெய்லி சாப்பாடே ஒரு அம்மா ஊட்டி விடுவாங்க. அந்த பூண்டி மகானுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சும்மா பேண்ட் இருப்பாரு. அவருக்கு வந்து அவங்க எல்லாம் ஒழுங்கு பண்ணி அவரை குளிப்பாட்டி அவருக்கு பட்டையும் கொட்டையும் போட்டு விட்டு அவருக்கு டெய்லி சாப்பாடு ஊட்டி விட்டு அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இருக்கிறவரு தன்னை பிரம்மம் என்று உணர்ந்தாரா அப்படின்னா, அந்த உணர்வு நிலை அவங்க எட்டலைன்னாலும் குழந்தை மாதிரி இருப்பாங்க. அவங்கள இப்ப மக்கள் அவங்கள சித்தர்களா மகான்களா ரிஷிகளா பார்க்கலாமே தவிர, ஆனா தன்னிருப்பை ஒருவன் தான் உணரவில்லை என்றால் அவன் அந்த பிரம்மானந்தத்தை அந்த பிரம்ம அனுபவத்துக்குள்ள போயிட்டான் அப்படிங்கிறத உணரவே முடியாது. நாம வேணா அவர்களை சித்தர்களா போட்டுடலாம், இவர்களை மகான்களா போட்டுடலாம். இப்ப கூட நம்ம திருவண்ணாமலை ஒரு அம்மா வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்குல்ல, அந்த அம்மாவை சித்தராக்கலாம். இதெல்லாம் நம்ம மனநிலையில சித்தர்களாக்கி பார்க்கலாம். ஆனா அவரவர்களுக்கு அவர்கள் சித்தர்களா, சித்தம் தெளிந்தவர்களா, ஞானிகளா, மகான்களா, யோகிகளா அப்படின்னா அது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை உணர்வதில் தான் இருக்கிறது. அது இன்னொருத்த காட்டி கொடுக்க முடியாது, இன்னொருத்த அதை புரிஞ்சிக்கவும் முடியாது. அதுதான் நிஷ்பிரயத்தன நிர்விகல்பம். அதாவது தன்னுடைய சுயத்தை தான் இழக்காமல் அகமேவ பிரம்மான்னு ஒருத்தர் நிக்கிறான் பாத்தீங்களா, அந்த நிலை வந்து தன்னுடைய இருப்பை இழக்காம இருக்கிற நிலை. அதைதான் ரமணர் சொல்றார். ரமணர் என்ன சொல்றாருன்னா, தன்னிருப்பை தான் இழக்காமல் இருக்க வேண்டாம். தன்னிருப்பை தான் இழந்து விட்டு ஒருத்தன் இருந்தான்னா அவன் நீங்க வேணா வேடம் போட்டு சித்தனா வச்சுட்டு இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே மருத்துவமனையில் இருக்கிற கோமா நோயாளியும் அவனும் ஒன்றே. நீங்க வந்து இந்த வாந்தி எடுக்கிறவனை சித்தனாக்கிடலாம். ஆனா மருத்துவமனையில் இருக்கிற நோயாளியும் அவனும் ஒன்றே. மருத்துவமனையில் இருக்கிற மனநோயாளியும் அவனும் ஒன்றே. கீழ்ப்பாக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வாந்தி எடுத்துக்கிட்டு சட்டை கிழிச்சிட்டு ஒருத்தன் போயிட்டு இருப்பான். அவன் கீழ்ப்பாக்கத்துல இருப்பான். இன்னொருத்தன் வெளியே இருப்பான். நீங்க இவனை சித்தனுங்களாம் இவனை பித்தனுங்களாம். ஆனா சித்தன் பித்தன் அப்படிங்கறதெல்லாம் நாம தான் உருவாக்கி வச்சிருக்கோமே தவிர, உண்மையா சித்தர்கள் இடத்துல தன்னிருப்பை இழக்காம இருக்கிறவங்களுக்கு உலகமே இல்லை. அவர்கள் தானே தன் இருப்பில் தன்னுடைய சுயத்தில் சதா ஸ்புரணமாகிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களை வந்து வெளி மனிதர்கள் எடை போடவே முடியாது. இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்று பொதுமக்கள் கருத்து கூறவே முடியாது. அந்த கருத்துக்கு அவர்கள் மயங்கவும் மாட்டார்கள், காட்டி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுதான் இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இங்க ரிபுகீதை சொல்ல வருது. அப்ப ரிபுகீதை வந்து அந்த இடத்த பிரம்மானந்த நிலைய அந்த பிரம்ம அனுபவத்தை எப்படி சொல்லுதுன்னா, நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப நிலை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க எழுப்புனீங்கன்னா நல்லா உள்வாங்கிக்குங்க. ஞானிகளுடைய நிலை, பிரம்மத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? அங்கு எந்த முயற்சியும் இல்லை, எந்த தியானமும் இல்லை, எந்த எண்ணமும் உதவாது. நான் இருக்கிறேன் என்ற என்னுடைய சுய இருப்பு, என்னுடைய சுயம் பிரகாசம். அதாவது அது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பீயிங் அவேர்னஸ். அதாவது எப்பொழுதும் விழிப்பு. அது மட்டுமே என்னுடைய இருப்பு. சதா என்னுடைய சுயத்திலேயே நான் இருந்து கொண்டிருக்கிற ஸ்புரணம். அதுதான் ஞானிகள். அந்த நிலையை வந்து ரிபுகீதை எப்படி தெரியுமா சொல்லுது? அகண்ட சிதானந்த ஸ்திதி, எல்லையற்ற வெளி. அந்த ஸ்திதி எப்படி இருக்குன்னா இன்ஃபினிட்டி. அங்க வந்து வெளி இருக்குல்ல, அந்த அறிவு ஒளி, அந்த உணர்வு வெளி இருக்கு இல்லையா, அது வார்த்தைகளெல்லாம் அடக்கவே முடியாது. அதுக்கு ஒரு டெபினிஷன்லாம் கொடுக்கவே முடியாது. அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சுட்டி காட்டவே முடியாது. அது அவரவர்கள் உணர வேண்டிய ஒரு உயரிய பரிணாமம். அந்த உயர் பரிணாமத்தை நீங்க எட்டுறது எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா 7ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வரும்போதுதான் நடக்கும். நீங்க சராசரி மனிதனா 6ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள இருந்துகிட்டு இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது நல்லது, இது கெட்டது, இவர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரு, இந்த சித்தர் இப்படி வாழ்ந்தாரு, அந்த சித்தர் அப்படி வாழ்ந்தாருன்ட்டு நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலைக்கெல்லாம் வர முடியாது. எல்லாத்தையும் ஏற கட்டிடணும். எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு தன்னுடைய இருப்புல தன்னுடைய சுயத்துல அகமேவ பிரம்மா அப்படின்ட்டு இங்க ரிபு முனிவர் சொல்லுகின்ற அந்த உயர் பரிமாண உன்னத நிலைய நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா
அதுதாங்க பீயிங் அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் அப்படின்னு பல பெயர்கள் நம்ம சொல்றோம். அப்ப அந்த நிலை, உண்மை நிலை, அதுதான் அந்த உணர்வு நிலை, பேருணர்வு நிலை, பரமானந்த நிலை, பரிபூரண நிலை, சிதானந்த நிலை, நம்முடைய சொரூப நிலை அப்படின்னு இங்க ரிஷிகள், மகரிஷிகள், மகான்கள், ரமணர் போன்ற ஞானிகள் எல்லாம் வாழ்ந்து காட்டி புரிய வச்சாங்க. அப்ப அதுக்கு நம்ம வேற எதை பண்ணிட்டு இருந்தாலும் அடைய முடியாதுங்க. அவங்க எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கைய கண்கூட பாத்தீங்கன்னா அவங்க சரியா தான் வாழ்ந்தாங்க. ஆனா அவரை ஃபாலோ பண்றவங்க சரியா வாழல. ஏன்னா அதுதான் நான் சொல்றேன், ஏகப்பட்ட மகான்கள் வந்து எதை சொல்ல வந்தாங்களோ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களையே கடவுளாக்கி அப்புறம் அவங்களையே களங்கப்படுத்தி விடுறாங்க. இப்ப நிறைய இடங்கள் அப்படித்தான் நம்ம பாக்குறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் வாழ்ந்த வாழ்க்கைய இன்றைக்கு சாமியார்கள் எப்படி வாழ்றாங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எல்லாமே இப்ப இன்றைக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஆசிரமம், ஒரு மடம் அப்படின்னு வந்துட்டாலே அங்க கமர்ஷியல் ஆயிடுது, அங்க கண்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுது. அப்புறம் அங்க நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் எல்லாம் வந்துடுது. அப்புறம் பூஜை புனஸ்காரங்கள் ஜபதபங்கள் எல்லாம் வந்துடுது. அது ஒரு ரியாலிட்டிக்குள்ள இருக்கிறவன் செய்யறான், அது தப்பு கிடையாது. ஏன்னா அவன் வந்து கடவுள் வேறு நான் வேறு அப்படிங்கிற இருமை எண்ணத்துல அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் நம்ம பொருட்படுத்த போறது கிடையாது. ஆனா உயரிய அத்வைத ஞானத்துக்குள்ள வந்த அத்வைத ஞானிகளையும் அப்படி மாத்துறாங்க பாத்தீங்களா? அதுதான் ஜாதி அபிமானம், பற்று, இந்த மாதிரி பதவி சுகம் இதெல்லாம் வந்து மாட்டிக்குது. அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரிபுகீதை மாதிரி நூல்களை படிக்கும் போது ரிபு முனிவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நமக்கே சொன்னாருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய சுயத்துல நம்ம நிக்க பழகணும். விஷயங்கள்ல நாட்டம் வைக்க கூடாது. அப்புறம் இவர் அப்படி வாழ்ந்தார் இவர் இப்படி வாழ்ந்தாருன்னு கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போறாங்க, நான் வந்து என்னோட சுயத்துல நிக்க பாக்குறேன் அப்படின்ட்டு நீங்க உங்க சுயத்துல நிக்க பாத்தீங்கன்னா போதும், நீங்க ஜெயிச்சிடலாம். கம்பேரிசன் பண்ணி நீங்க வாழ வைக்கிறதுங்கிறது நடக்காது. அவர் ஏன் அப்படி மாறினார் இவர் ஏன் இப்படி மாறலன்னு கேள்வி கேட்கறதுனால நடக்காது. ஏன்னா இங்க எல்லாமே நாம உருவாக்கிக்கிட்ட விசேஷ சுகங்கள் தான். அதனால உத்தம ஞானிகளுக்கு வந்து உலகம் கிடையாது. அவங்க எப்பொழுதுமே நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப நிலையில நின்றுகிட்டே இருப்பாங்க. அங்க அகமேவ பிரம்மா அப்படின்னு தன்னுடைய சுயத்துல நிற்பாங்க. உலகத்தை திரைப்படமாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த உலகம் உண்மை கிடையாது. அதை அவங்க சாட்சி நிலையும் கடந்து தன்னிருப்பில் தன்னுணர்வில் நின்று பார்ப்பாங்க. நான் மட்டுமே இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய சுயத்தினால, சுய ஒளியினால இங்க எல்லாம் பிரகாசிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி பிரகாசிப்பது தனக்கு வேறாக இல்லை என்பது அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்களே தான் அந்த கண்ணாடியை உருவாக்கி அந்த மனம் என்ற ஊடகத்தின் வழியாக இந்த உலகத்தை பாக்குறாங்க. எல்லாம் தெரியும், எல்லாம் பொய், எல்லாம் தோற்றம் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படித்தான் ஞானிகள் வாழ்றாங்க. ஏன் அப்படி வாழ வேண்டிய அவசியம்னா, உடலும் மனசு இருக்கிற வரைக்கும். அப்புறம் உடம்பு மனசு விட்ட பிறகு அவங்க வெளித்தன்மையில் இருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒண்ணுமே தேவை கிடையாது. அப்ப இந்த உடலும் மனசு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல விவகாரம் பண்றது திரைப்படம் மாதிரி பண்ணணும், உண்மையா பண்ணக்கூடாது. உண்மையா பண்ணினீங்கன்னா மாட்டிக்குவீங்க, அதுதான் பிரச்சனை. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இதனுடைய அடுத்த பாடல்கள் எல்லாம் வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு இந்த புரிதலை கொடுத்திருக்கிறேன். ரிபுகீதையினுடைய சாரத்தை எடுத்து அதை எப்படி 7 படிகள்ல நீங்க மேல வந்து உங்களுடைய இயல்புல நீங்க எப்படி நிக்கணும் அப்படிங்கிற சில சீக்ரெட்ஸ் எல்லாம் இப்ப நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். இதை நடைமுறைப்படுத்தி பாருங்க. மீண்டும் மீண்டும் கேளுங்க. அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.